அவன் முரட்டு ஊப்பி கேளுங்க. கரூர்ல செந்தில் பாலாஜி இப்படி பேசிட்டு இப்போ இப்படி பேசுறாங்களே என்ன அர்த்தம்னு கேளுங்க. அதை கேட்டாலே ஓடிடுவான். இப்ப பாருங்க கனி நம்மகிட்ட பேசும்போது பக்கத்து பேசல உட்காந்து பேசிட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாதிரி பேச தெரியாத ஆள்கிட்ட போய் உட்காந்து பேசுவான். இந்த இவன் இருக்கான ப்ரோ சையது, சின்ன பையன் சையது. அங்க உட்காந்து அவனுக்கிட்ட போய் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருப்பான். அவன் என்கிட்ட பேச ஆறானாலும் கேட்கவும் மாட்டான். ஆமா, அந்த நோபடி மைக் ஆகி உட்காந்து நோபடி அறியும் போயிட்டான் போல தெரியுது. மனோஜ் ஏறிட்டான் ப்ரோ, மனோஜ் ஏறிட்டான். அது மனோஜ்ல இப்ப அப்புறம் அவனுக்கு ஒரு அளவு புரிய மாட்டேங்குது யார்கிட்ட எப்படி பேசணும். ஆட்டுக்கு எடுத்தங்க ஒருத்தங்க கத்தி விட்டுருவான். இவனுங்க கார்த்தி வந்திருந்தான், அவனை பார்த்தா வந்தேன் தெரியல. என்ன கனி இங்க வந்துட்டான் மறுபடியுமா? அந்த ஸ்பேஸ்ல அபியூஸ் பண்ணாங்க. விஜய் பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? எரியுதடி மாலா ஃபேனா 12 நம்பர்ல வையே, எரியுதடி மாலா. இது ஸ்டாலின் பேசின இது எழுதி கொடுத்து நம்ம பேசினதுக்கு புஷியானந்த் எவ்வளவு பரவாயில்ல ப்ரோ. 10 புஷியானந்த் சம ப்ரோ ஸ்டாலின். துண்டு சீட்டு இல்லாம பேசினாரு. துண்டு சீட்டு இருந்தும் தப்பா பேசுறாரு. மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க, பூனை மேல் மதில். அது இன்னொன்னு இருக்கு, அது என்னது யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, அதையே மாத்தி பேசினாரு. யானை வரும் முன்னே நிறைய வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ இது ஒண்ணு சொல்லியே ஒரு அரை நாள் நான் பேச முடியாது. எதுவும் அபியூஸ்லாம் பண்ணாதீங்க, பாயிண்டா பேசி யாரும் அபியூஸ் பண்ணாதீங்க. வந்தாங்கன்னா இதெல்லாம் கேட்டாலே ஓடிடுவானுங்க ட்ரிகர் ஆகி. வந்துட்டாரு. இப்ப கேளுங்க அவர் கிட்ட கரூர்ல என்ன ஆச்சுன்னு. கனி சொல்லு குமாரா. ஏன் அவனை பிடிச்சி கீழே இறக்கி போடுங்க. பேச ஒவ்வொரு ஸ்பெஷலாவே மேலே உட்காந்து சும்மா தற்கூரி இருங்க. ஜெயக்கடான்னு ஏங்க பேர் வச்சாருன்னு கேட்கலாம். இதுவே ஒரு தற்கொலை. இதுகிட்ட போய் அதை போய் கேக்குற. மட்டும் பேசுவான். என்ன முட்டு கொடுக்குறாருன்னு பாக்கலாமே. ஒரு பாயிண்ட மட்டும் பிடிச்சிட்டு பேசுறவங்க எல்லாம் ஒரு வடிவேலு வந்து தண்ணி லாரி வந்துச்சுன்னா பிச்சுக்கின்னு போயிட்டு ஒரு முட்டு கொடுப்பாங்களே, அதை விட மோசமா கொடுப்பான் இவன். நீங்க புஷியானந்த் கொடுக்குற மாதிரியா ப்ரோ? நாங்க எங்க சும்மா பாலாஜி தெரியுமா கனி ப்ரோ? அவர் யாருன்னு தெரியுமா ப்ரோ? டிஎம்கேல உள்ள எல்லா பேர் மேலயும் A1 கோர்ட்ல சொல்லிருக்கேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? அது எங்களுக்கு தேவையில்லாது. நீங்க உங்க கட்சி பத்தி சொல்லுங்க, நாங்க எங்க கட்சி பத்தி சொல்லிக்கிறோம். கனிக்கு தெரிஞ்ச ஒரே 3 கொஸ்டின் தான். இது விட்டா எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. சொல்லுங்க கனி ப்ரோ. அபியூஸ் பண்ணல கனி. கனி உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இன்னைக்கு என்னது? ராணுவ கட்டுப்பாடு A1 வேற என்ன அபியூஸ்? இந்த 3 வாட்டி தானே, அது தவிர வேற எதுவும் உங்ககிட்ட இருந்து வாயில இருந்து வாங்க முடியாது. உங்களை பார்த்தா ஒரு ராணுவ கட்டுப்பாடு அடுத்தவனை அபியூஸ் பண்றதும் அடுத்தவன் பேச தனியா போட்டு உனக்கு மேல கூப்பிட்டு வந்து உன்னை யாரும் உன்னை திட்ட போறது கிடையாது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி கேட்க துப்பு இருக்கா உனக்கு? இதுக்கு முன்னாடி அவனை ஏன் திட்டினான்னு கேட்டானா? திட்டும் போது எதுக்கு திட்டினான்னு நாங்க சொல்லிட்டோம். ஐயோ மனநக்கா, இவன் ஒரு தற்கூரி. நான் தான் போய் மியூட் போட்டு எடுத்தேன். யாரும் அபியூஸ் பண்ணாம பேசுங்க. எங்க வாயெல்லாம் ஓட்ட வாய்ப்பா. மனநக்காட்ட பேசுப்பா. கனி பேசுப்பா. கனி கேளுங்க. மனன் காதுல அப்படி நல்லா சொலுப்புன்னு அடிச்சு கேளுங்க. என்னன்னு சொல்றீங்க மறுபடியும் கேளுங்க. மனன் என்ன கேட்டாங்க? 934 பண்ணுங்க மனனக்கா.
இப்பதான் அன்மியூட்டே ஆச்சு. இல்ல 903 crores எதுக்கு அவர் ஃபைன் பே பண்ணாரு ஜெகத் ரட்சகன்? அவர் வந்து சிட்டிங் மினிஸ்டர் தானே, எதுக்கு ஃபைன் பே பண்ணாரு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பேர் என்ன ஜெகத் என்னங்க பேரு ஜெகத் ரட்சகன். ஜெகத் ரட்சகன். பிரச்சகனா? ஓகே ஓகே. கனி சொல்லுங்க, நீ யாரு கனி அவரு? கனியே கனியே ஏடி நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? நீ இவ்வளவு நேரம் நீங்க அபியூஸ் பண்ணீங்கல்ல, இவ்வளவு நேரம் அபியூஸ் பண்ணீங்களா இல்லையா? அதை விடு கனி. அதை ஏன் விடணும்? அபியூஸ் பண்ணதுக்கு அவன் மன்னிப்பு நீ கேட்கல. அப்புறம் பேசிக்கோ. அபியூஸ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு. அது நீ உன் தனி ஸ்பேஸ் போட்டு பேசிக்கோ. இப்போ கேட்டதுக்கு பதில் அபியூஸ் சொல்லு. பண்ணவன நீ மன்னிப்பு கேட்க சொல்லு, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். அத நீ ட்ரிகர் பண்ணாம பேசு. என்ன ட்ரிகர் பண்ணாம மன்னிப்பு கேட்க சொல்லு. அது நீ உன் தனி ஸ்பேஸ் போட்டு பேசிக்கோ. இப்போ கேட்டதுக்கு பதில் அபியூஸ் சொல்லு. பண்ணவன நீ மன்னிப்பு கேட்க சொல்லு, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். அத நீ ட்ரிகர் பண்ணாம பேசு. என்ன ட்ரிகர் பண்ணாம பேசணும்? அபியூஸ் பண்ணவன மன்னிப்பு கேட்க சொல்லு. நான் சொல்றேன் இப்ப யார் பண்ணான்னு சொல்றேன். ஜித்தன் பண்ணாரு, எஸ்கே டிவிகே பண்ணாரு, குமரன் பண்ணா, இவங்க 3 பேர் பண்ணாங்க. தனியா ஒரு ஸ்பேஸ போடு. இந்த 3 பேரும் நான் அபியூஸ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி நான் பதில் சொல்றேன். அபியூஸ் பண்றாங்க. நீ அப்பயே 3 பேர் இந்த ஸ்பேஸ்ல பண்ணாங்க ப்ரோ, அபியூஸ் பண்ணாங்க ப்ரோ. அபியூஸ் பண்ற ஸ்பேஸ்ல நான் வந்து பதில் சொல்ல முடியாது. பேட் வேர்ட்ஸா பேசாதீங்க இனிமே. கனி சொன்னாலே பேட் வேர்ட்ஸ். உனக்கு பேசுற அளவுக்கு இங்க நாங்க விட்டுருக்கோமே, அது வரல நீ வந்து சந்தோஷப்படுங்க. இல்ல ப்ரோ, யாரும் வந்து பேடா பேசாதீங்க. எல்லாம் கரெக்ட்டா. ஏன்னா பேட் வேர்ட் இனிமே கனின்ற பேரே பேட் வேர்ட் தான். அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இனிமே பேட் வேர்ட் கனினா பேட் வேர்ட். ஓ எங்கள் கனியே, இதய கனியே. அப்ப இதுக்கு முன்னாடி விஜய் ஃபேன்ஸ் பேசுனதெல்லாம் பேட் வேர்ட்ஸ் இல்லையா மன? கனியே அவங்க அப்ப இல்ல, ஆனா பேசுனது தவறுதான். அவங்க அபியூஸ் பண்ணும்போது போயிட்டாங்க. நீங்க அபியூஸ் பண்ணனால தான் அவங்க போனாங்க. சரி விடுங்க, அது தவறுதான். நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பேச வர பாலிடிக்ஸ்ல எதுக்கு அவர் பாலிடிக்ஸ் பத்தி பேச வரும்போது இவங்க எல்லாம் அபியூஸ் பண்ணதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளுங்க. ஒருத்தங்களை எதுவுமே பண்ணாம ஒருத்தங்களை அபியூஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்கல. உனக்கு தேவைதான் கண்ணு. எல்லார்கிட்டயும் போய் வாய் விட்டா அப்படிதான் திட்டுவாங்க. அப்போ இப்படிதான் அபியூசர்ஸா விஜய் ஃபேன்ஸ் இருக்கீங்க. இதெல்லாம் உருவாக்குனதே விஜய்னு சொல்லதான் செய்வேன். செருப்பால போட்டு அடிக்கிறது புரியுதா? நீ எல்லாருக்கும் முட்டு கொடுக்காத, ஒருத்தருக்கு முட்டு கொடு. பேசாம நான் உனக்கு புரியுற மாதிரி நான் சொன்னேன். திரும்ப சொல்லுவேன். நீ எல்லாருக்கும் முட்டு கொடுக்காத கனி, யாருன்னா ஒருத்தருக்கு முட்டு கொடு. என்ன மனன் போயிட்டாங்க. இதய கனியே, அறிவு கனியே மதன் போயிட்டாங்க. பாத்தீங்க, ஐயோ போச்சு, இதெல்லாம் பேசக்கூடாது போல தெரியுது. ஆக எரியுதடி மாலா இருங்க, நான் பேர் வச்சுட்டு வரேன். இவன் யாருன்னே தெரியாதுடா. பாதி பேரு சும்மா இவங்க வந்து உருட்டு நடப்பாங்க. மோகன், நீ வந்து என்னையா பேச போற? கையை நீட்டிட்டு இருக்கேன். டேய் சிங்கிள் சைக்கோ கனி. இல்ல, ஒரு தியாகின்ற ஒரு பட்டம் வந்து ஒரு சூப்பரான ஒரு வேர்டு தமிழ்ல. அத போய் ஒருத்தனுக்கு கொடுத்து அந்த தியாகின்ற பட்டத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்பதான் பார்த்தேன். செந்தில் பாலாஜி எதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் நல்ல மனுஷன் பாவம், சொல்லுப்பா. A1 தெரியும்ல, A1 விஜய் ஆதரிச்சாரு. அது யாரு? A1 விஜய் ஆதரிச்சனாலயா? ஏய் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி முதல்வர் கிடையாது. செந்தில் பாலாஜி முதல்வர் கிடையாது. ஆனா A1 வந்து முதல்வர் ஆதரிச்சாங்க. அவங்கள ஆதரிச்சாச்சு. இருங்க நீங்க மன்னிப்பு கேட்டாரா? அதெல்லாம் கேட்க முடியாது. சரி இருக்கணி. இப்போ டிஎம்கே வந்து பிஜேபி ஆதரிச்சு பிஜேபி இவர் ஆனாரு தெரியுமா? எம்எல்ஏ யார்? ராஜா எம்எல்ஏ ஆனார்ல அந்த டைம். அந்த டைம் எம்எல்ஏ. ஆமா, அது வந்து தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களா? ஆனா அவங்க A1 கிடையாது. இவங்க A1. ஏன்டா இப்போ அரசியல நீ யாரை எதிர்த்தா பண்ணிட்டு இருக்கீங்க? பிஜேபி எதிர்த்தான அரசியல்ல எதிர்க்கிறது வேற, ஒரு கோர்ட்ல A1 ரிசல்ட் வர்றது வேற. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். நீ ஏடிஎம்கே கிட்ட போய் கேளு. A1ன்றது என்ன தெரியுமா? A1னா என்ன தெரியுமா? முதல்ல நான் என்ன குற்றவாளி, முதல் குற்றவாளி. ஏடிஎம்கே பார்ட்டி கிட்ட கேளு. டிஎம்கேல எந்த முதலமைச்சர் மேலயும் இல்ல வந்து தலைமையில இருக்க யார் மேலயும் அந்த மாதிரி கேஸ் கிடையாது ப்ரோ. நிரூபிக்கப்பட்ட கேஸ் எதுவுமே கிடையாது. தீர்ப்பெடுத்து மேல ஷேர் பண்றேனா?
மேல ஷேர் பண்ணுங்க ப்ரோ, தீர்ப்பு ஷேர் பண்ணுங்க, நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஷேர் பண்ணுங்க. நான் இப்போ A1 தீர்ப்பை நான் ஷேர் பண்றேன், நீங்க முடிஞ்சா A1 தீர்ப்பை ஷேர் பண்ணுங்க. மேல ஷேர் பண்ணுங்க ப்ரோ, தீர்ப்பை ஷேர் பண்ணுங்க, நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருந்தா ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க ஆதரிச்சவங்க அத கேளுங்க, நீங்க ஆதரிச்சவங்க நீங்க உங்களோட அரசியல் அறிவு எப்படி இருக்குன்னா A1 மாதிரி ஆட்களை ஆதரிக்கிற மாதிரிதான் இருக்கு. உத்தமராச்சு. ஏன் கரூர்ல போய் அப்படி பேசுனீங்க? அந்த வீடியோ மேல போடுறேன், போய் பாத்துட்டு வரீங்களா ப்ரோ ஒரு வாட்டி? நீங்க A1 ஆதரிச்சிருக்கீங்க ப்ரோ, அதோட இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல ப்ரோ. A1 ஆதரிக்கிறது சரியா? A1 ஆதரிக்கிறது சரியா? A1 ஆதரிக்கிறது சரியா? ஓட்டருக்கு 10 ரூபாய் வித்தவங்க தியாகியா? A1 ஆதரிக்கிறது சரியா? ஓட்டருக்கு 10 ரூபாய் வித்தவங்க தியாகியா? ஓட்டருக்கு 10 ரூபாய் வித்தவங்க தியாகியா? சொல்லு. மோகன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கான், பேசுங்க. ஓட்டருக்கு 10 ரூபாய் வித்தவங்க தியாகி. இல்ல கனி, நீ A1 அதே செந்தில் பாலாஜி சேகர் பாபு அங்க இருந்து இங்க வந்து செந்தில் பாலாஜி கட்சி தலைவர் கிடையாது, கட்சிக்கு முதல்வர் கிடையாது. ஆனா நீங்க ஆதரிச்சவங்க கட்சி தலைவர் கேட்க மாட்டோமா? A1 ஆதரிச்சது சரியா தப்பா? அதுக்கு பதில் யாருமே சொல்ல மாட்டீங்க. A1 ஆதரிச்சது சரியா தவறா? இப்ப A1 விஜய் 10 வருஷம் முன்னாடி ஏன்னா 10 மணி நேரம் கரண்ட் போச்சு, 10 மணி நேரம் 12 மணி நேரம் கரண்ட் போச்சு, நாடே 2G வழக்குல இருந்துச்சு அந்த டைம்ல. இப்போ வந்து இப்போ அந்த A1 வந்து இப்போ அந்த A1 ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? 10 மணி நேரம் 10 மணி நேரம் ஏன் போடுங்க நீங்க? 10 மணி நேரம் கரண்ட் புடுங்கி தான் 10 வருஷம் கொப்புல இருந்தீங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தா ஒரு A1 கூட ஆதரிப்பீங்க அப்படிதானே? 10 வருஷம் கரண்ட் 10 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணி கரண்ட் இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. A1 ஆதரிப்பீங்க, அதுதான் உங்களோட நிலைப்பாடு. அவங்க A1ன்னு. ஆனா அந்த டைம்ல நீங்க ஊழல் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டீங்களா ப்ரோ? மன்னிப்பு கேட்டீங்களா? ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க. மன்னிப்பு கேட்டீங்களா? தீர்ப்பு நிலைப்பாடு என்ன விஜய்க்கு? 10 மணி நேரம் அப்புறம் விஜயோட நிலைப்பாடு என்ன? புதுசா வரும்போது மன்னிப்பு கேட்டீங்களா? அதுக்கப்புறம் எங்க அத பத்தி நிலைப்பாடு 10 மணி நேரம் கரண்ட் ஆஃப் அறிவிக்கவே பண்ணீங்கல்ல? உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதோட நிலைப்பாடு என்ன? அதனால A1 ஆதரிப்பீங்க. A1 ஆதரிப்பீங்க. அதனால கரண்ட் கட்டி எல்லாமே இருக்கட்டும் ப்ரோ, அதனால A1 ஆதரிப்பீங்க. இருக்கட்டும். ஏன் சரி, A1 ஆதரிச்சது இப்ப சரியா தப்பா? நான் நினைக்கிறேன் A1 ஆதரிச்சது எங்க வாழ்வாதாரம் கெடுறது கரண்டால தான். அதையும் ஆஃப் பண்ணீங்க அந்த டைம்ல, சொல்லுங்க. இப்படி இருந்தா A1 ஆதரிப்பீங்க. 10 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா நான் 2 மணி நேரம் வேலை செய்ய முடியும். கனி 10 வருஷம் யாரு கனி ஆண்டு இருந்து 2014 ஆமாண்ணே. கேரளா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏன் வச்சீங்க? 2000 பதில் சொல்லிட்டோம். அவங்கள A1 எதுலயுமே கோர்ட்ல சொல்லலையே ப்ரோ. ஆனா அதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த ஸ்ரீலங்கன் கோர்ட் தீர்ப்புல A1ன்னு வந்தது ஒரு கட்சி தலைவருக்கு, ஒரே ஒரு கட்சிக்கு தான் வந்திருக்கு. வேற யாருக்கும் அந்த மாதிரி வரல. ஓரமா வச்சிட்டு ஏன் ஓரமா வைக்கணும்? ஏன் ஓரமா? அதுதான் உண்மை. அதுதான் கோர்ட் தீர்ப்பு தலைவருக்கு நான் ஏத்துக்கிறேன். நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? செந்தில் பாலாஜி என்ன தீர்ப்பு வந்திருக்கு? என்ன தீர்ப்பு வந்திருக்கு? தீர்ப்பு நிரூபணம் ஆகிற டைம்ல தான் இருக்கு. இது என்ன தீர்ப்பு வந்ததை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். கோர்ட் தீர்ப்பு முழுமையா வந்ததை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவரே ஒத்துக்கிட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்த தீர்ப்புல A1 இருக்கு. அந்த A1 நீங்க ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்துல பேசி இத பத்தி பேசுங்க. சுப்ரீம் கோர்ட்ல செருப்படி வாங்கி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். இப்ப தீர்ப்பு வந்த தீர்ப்பை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். வந்த தீர்ப்பை பத்தி ஒரு நிமிஷம் உயர்நீதிமன்றத்துல நாங்க காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறோம்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் செருப்படி வாங்கிட்டு வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? A1ன்னு கொடுத்திருக்கு. அது எப்படி ப்ரோ? அது அவங்களுக்கு பாக்குறீங்க. இவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்க பண்ணனு, நாங்க காம்ப்ரமைஸ் ஒத்துக்கல ப்ரோ. குற்றவாளியா இல்லையா? அந்த தீர்ப்பு நீதிமன்றம் தானே சொல்லிருக்கு. அதே உச்ச நீதிமன்றம் தானே சொல்லிச்சு. ஒரே ஒரு நிமிஷம் கனி. இல்ல விஜய் என்ன சொன்னாரு, மன்னிப்பு கேட்டாரான்னு கேட்டல. ஏடிஎம்கேல இருக்க மினிஸ்டர்ஸ் இங்க தானே பாதி பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டாங்களான்னு பதில் சொல்லு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி கேட்டாரா? அவர் அங்கதானே இருந்தாரு 2016 வரைக்கும். செந்தில் பாலாஜி வேணா, KKSSRல இருந்து ஏவாவேலுல இருந்து எத்தனை பேர் அங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க லிஸ்ட்? ரகுபதி
அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்கன்னா சொல்லு, நாளைக்கே வந்து எங்க அண்ணன் அவங்கெல்லாம் வீடியோ போட சொல்லுங்க. அவங்கெல்லாம் அவங்கள அவங்களாம் ஆதரிக்கிறாங்க மினிஸ்டர், ப்ரோ. காலைல வந்து நீங்க மன்னிப்பு அவங்களாம் நீங்க மினிஸ்டரா இருந்தவங்க. அவங்கெல்லாம் நீங்க ஆதரிக்கிறாங்க போடுற ப்ரோ. ட்வீட், அவங்க நீங்க ஒரு ட்வீட் போட ஆதரிக்கிறாங்க. சொல்லுங்க அவங்கள. அவங்க டேய் மெண்டல், ஆதரிக்கிறாங்க. அவங்க டேய் எதிர்க்கலையே. மெண்டல், ஆதரிக்கிறாங்களா? உளறாத மினிஸ்டரா உளறாத. நின்னவங்க, ஜெயிச்சவங்க. மக்கள் கிட்ட நேரடியா போய் ஓட்டு கேட்டவங்களே மன்னிப்பு கேட்கல. ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சது வந்து மன்னிப்பு கேட்பாங்க. மயிரை நொட்டுவாங்க மயிராண்டி. லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்க நிலைப்பாடெல்லாம் இப்படிதான் இருக்குன்றத சொல்றதுக்கு தான் நான் இவன் சொல்றேன். லூசு நீங்க தானே இத ப்ரோ. மாதிரி நீங்க இவனை ஆதரிக்கிற வச்சு விஷயம் டைம் பாஸ் A1 தான் மாதிரி தான் பண்ணணும். இருக்கும்னு சொல்றேன். அவ்வளவுதான். நீ டம்மி டைம் பாஸுக்கு தான் டேய் போல இருக்கு. தம்பி, நீங்க எல்லாம் விஞ்ஞான ஊழல் பண்ணுவீங்க. சக்கரை எங்க மூட்டை எல்லாம் எங்க போச்சுன்னு கேட்டா எறும்பு தின்னுடுச்சுன்னுவீங்க. உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இல்ல, இருக்கீங்களா? நாய்க்கறிக்கு நான் வந்து 30 கோடி கோர்ட் ரூபாய் தீர்ப்பு செலவு பண்ணிருக்காங்க. அபிஷியலா வர்றத தான் ப்ரோ நம்புவேன். டேய், நீ இந்த மாதிரி கோர்ட் கதை தீர்ப்பு பேசுறதெல்லாம் நம்ப அபிஷியலா மாட்டேன். 9 வருஷம் உள்ள இருந்தீங்க இல்லடா, அப்புறம் என்ன மயிரடா நொட்டுனீங்க? காசு தீர்ப்புல என்ன கொடுத்தா வருதோ அதை தான் ப்ரோ நான் டேய் நம்புவேன். செந்தில் பாலாஜி காலில் விழுந்தானே கூட்டு வந்தீங்க, அப்ப என்ன நொட்டிட்டா இருந்தீங்க? இப்படி எங்கேயாவது கட்டுக்கதை இல்ல, பேசுறதெல்லாம் நான் நம்புறது இல்ல ப்ரோ. 50 சரி, வருஷமா அவன் தப்பு கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு இல்ல. செந்தில் ஜஸ்ட் பாலாஜி ஒரு தப்பு பண்ணலனா 52 வாட்டி எதுக்கு தள்ளி போச்சு? புடுங்கிட்டா இருந்தாங்க டிஎம்கே. கோர்ட் தீர்ப்பு மேல இருந்தா ஷேர் பண்ணுங்க. நான் ஆனா A1க்கு நான் மேல ஷேர் பண்றேன். இல்ல. ஆஹா, 50 வருஷம் இல்ல இருந்தவங்க, நானு டிஎம்கே கொத்தடிமையா ஏடிஎம்கேக்கும் இருந்தவங்களுக்கு பேசல, எல்லாம் டிஎம்கேக்கும் ஒண்ணுமே பேசல. இல்ல. இல்ல ஒரு 5 நிமிஷம் இரு. கட்சி மாறி வந்தவங்களுக்கு. ஜெய் ஒரு நிமிஷம் இரு. ஏடிஎம்கேக்கும் பேசல, டிஎம்கேக்கும் பேசல. தேவையெல்லாம் விஜய் அண்ணன் இழுத்தோம்னா வண்டியா கேட்பான் மயிறு. பதில் ஒரு மயிர் இல்ல. அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் இங்க கூட்டு வந்து எலெக்ஷன் நிக்க ஜெயிச்சுட்டு பெரிய புடுங்கி அப்படியே 234 தொகுதி நீங்க எடுக்கிற நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா A1 ஆதரிச்ச மாதிரி தான் இருக்கும்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஏய் எங்களை பார்த்து பைத்தியம், நீங்க ஏன்டா ஒரே பயப்படுறீங்க? வார்த்தை உங்களுக்கு சொல்லாத. irritate நாங்க இருக்குடா அவங்களுக்கு மயிறு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அகைன்ஸ்டா அதுக்கு ஒரு போயிட்டோம். உங்களுக்கு அது எக்ஸாம்பிள் தான் நீங்க தெரியாதா? A1 ஆதரிச்சது. இல்ல இல்ல, டேய் உனக்கு இன்னும் மெண்டல். புரியல. நாங்க அவங்களுக்கு இல்ல இல்ல இரு அகைன்ஸ்டாவே இரு மாறிட்டோம். சரி இரு இரு நிப்பாட்டுங்க, இரு ஒரு நிப்பாட்டுங்க. நிமிஷம் ஒரு யார் ஒரு பேசுறது? இல்ல, ஒரே நிமிஷம். யார் பேசுறது? நிப்பாட்டுங்க. ஐயோ, இவங்கிட்டலாம் பேசி என்னங்க பண்ண போறீங்க? லூஸ் மாதிரி பேசிட்டுக்கா நீங்க கேட்டுக்கிட்டு இவனை இருக்கீங்க. ரிமூவ் பண்ணுங்க. இவன் வந்து என்ன சொன்னாலும் ரிமூவ் பண்ணுங்க. இவன் அன்னைக்கு 40க்கு அப்படிதான் 40ன்னு லூஸ் மாதிரி சொல்லிட்டு ஒன்று இருப்பான். பேசிட்டு இருக்கான். யார ரிமூவ் பண்ண சொல்றீங்க? அவன் தானியா, என் பார்த்தா என் தளபதி. இவனுக்கு எல்லாம் மீட் பண்ணுங்க. கார்த்தி பேசிப்பாங்க, விடுங்க. உடனே ஓடிட்டான் என்ன பாரு. அனுப்பிச்சிட்ட? ஏன் கார்த்தி வந்து ஓடிட்டாரு? ஓடிட்டானா இல்ல நீ அனுப்பிச்சியா? சீக்கிரம் வந்திருக்கலாம்ல இரு, கார்த்தி நான் bro. அவனை திரும்பி வர சொல்றேன். இரு. ஏன் என்னடா கார்த்தி? வரணும் போனா என்னடா அர்த்தம்? இல்ல, அவன் என்ன சொன்னாலும் இல்ல சொன்னதேதான் சொல்லிட்டு இருப்பான். ஏடிஎம்கே டிஎம்கே சண்டை போட்டோம். அதுக்கு எதுக்கு வந்து இவன் விஜயனா எழுதிட்டாரா மன்னிப்பு கேட்டாரா அவன் ஸ்பேஸ்ல பேசிட்டே இருந்தான். மேல ஏறி போய் பேசணும்னா எப்படி பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டு எப்படி இருந்தான்? அவன்கிட்ட பேசுற மாதிரி பேசணும். பேசினா அந்த நாயெல்லாம் பேசவே பேசாது. அதுக்கு நீங்க தான் கரெக்ட். நீங்க தான் பேசணும். வேற ஓடிருச்சே ஓபி நாய் ஓடிட்டானே. மறக்காரு. ப்ரோ ஒரே கொஸ்டினே கேக்குறான் ப்ரோ. எதுக்கு என்ன ஜெடி அதை ப்ரோ தாண்டி இதுவா? வரமாட்டேங்கிறான். நம்ம அது நீங்க ஜெடி ப்ரோ நான் கேட்ட 16 கேள்வி ப்ரோ நீங்க மேக்ஸா அப்பவே வச்சிருக்கீங்க? ஏன் ப்ரோ ஜெடி ஏன் ப்ரோ இல்ல எந்த வெர்ஷன் வச்சிருக்கீங்க நீங்க ஐபோனு? நான் வச்சிருக்கிறது 13 ப்ரோ. 13 இல்லங்க, அவனை ஸ்பீக்கரே கொடுக்காதீங்க. அவன்லாம் ஒரு தற்கூரி. அவன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். அப்படி இல்ல, இப்படிலாம் பண்ணீங்கன்னா ஆமா இப்படிலாம் பண்ணீங்கன்னா கனியை பார்த்து உலகமே அஞ்சுகிறதுன்னு இந்த கர்ணன் புண்டவத்தன் சுத்திட்டு இருந்தானே அவனை மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவான் இவனும். முதல்ல டேய் குமரா, உனக்கு பிளாட்டே புரியலையா? கனிய அடிச்சு உட்கார வச்சோன்னா அந்த நாய்க்கு ஸ்பேஸ் எப்படி என் பண்றதுன்னு தெரியல. இவனுங்க இருந்தா நம்மள மொரவாசல் செஞ்சிருவானுங்கன்னு ஜெய்யா காசை இதுவாவே மேல ஏத்தி பேச வச்சுட்டு, சரி இந்த சண்டை போட்டதுனால நாங்க கட் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ்ன்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்கு புரியலையா? தற்கூரி, சரியான தற்கூரி ப்ரோ. ஏய் அது ஒன்னா நம்பர் கிரிமினல்ரா. ஏன்னா அந்த கிரிமினல் வளர்த்து விட்ட தேவையில்லாம மாசம் பணம் கொடுத்து வளர்த்த மாதிரி பேசி கனி வந்துட்டான்டா. குமரா ஸ்பீக்கர் கொடு. பேசாம இருங்க, அவங்க 2 பேரும் மட்டும் பேசிப்பாங்க. இங்க சரி அங்க இது பண்ணிட்டு இங்க வந்து என்ன ஓமுனா அவன் இப்போ இங்க என்ன சொன்னான் குமரா? அதாவது ஜெயலலிதா வந்து A1 எதுக்கு ஆதரிச்சான்னு கேட்டுட்டு உட்காந்துருந்தான். அப்ப மன்னிச்சன்னு சொல்லி அறிக்கையோட சொல்றான். அவனை மேல ஏத்தேன். கனி புண்டா மேலாடா.
யோ யோ ஏன் நீங்க வரமாட்டாங்க இப்படி எல்லாம் பேசலாம். ஒரு காரணம் சொல்லி வராம இருப்பாங்க. சிச்சி அந்த வார்த்தைக்கெல்லாம் அவன் அஃபண்டே ஆக மாட்டான். அவன் வாங்காத வார்த்தையா? அவன்லாம் நார கேள்வி கேட்டாலும் அவன் மேல வருவான். ஆமா, நீங்க சும்மா நினைக்கிறீங்களா அவனை? கனி உன்னைய பார்த்து இப்ப உலகம் எதுவும் அஞ்சவில்லை. உனக்கு ரெக்வெஸ்ட் தரானுங்க, நீ மேல வா பேசுவோம். பெரிய அன்னைக்கு எனக்கு டிஎம் பண்றாரு, கார்த்தி நான் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானு. பெரிய உன்னைய பாரு, பெரிய பயப்புண்ட, மேல வாடா. சிவாமாம்ஸ் இந்த ஆள் வந்து என்ன வரமாட்டேங்க. இந்த ஆளே என்னைய தான் திட்டுவான். வரமாட்டேங்க. இந்த கனி வரமாட்டேங்க. கனிக்கு நான் ஏதோ ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி போறேன் வரவெல்லாம் என்னைய திட்டிட்டு இருக்கு. டேய் நாயே கனி மேல வாடா. என்ன ப்ரோ டிஎம்ல கலந்துக்குறானா? டிஎம்ல ஜெடி அன்னைக்கு சொல்றான், கார்த்தி எனக்கு ரெக்வெஸ்டே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க கார்த்தி அப்படின்னா. சரியா? ஜெடி இரியா இரியா அப்ப இப்பதான் கனி இப்ப பல்லால இருக்கிறான் அவருதான் இரியா. அது இல்ல, நான் வர பேசிக்கலாம் இல்ல ஜெடி. வளவலன்னு பேசிக்கிட்டே இருந்தான் பகுதி ஸ்பேஸ்ல. நானும் சரி மேல ஏறி கொஞ்ச நேரம் மியூட்ல இருந்தேன். சரி என்னதான் பேசுறான்னு பாப்போம். பேசிக்கிட்டே இருந்தான். அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சோம், பேசவே மாட்டேங்கிறான். அது வரைக்கும் ஃபோர்ஸ் இருக்குது இல்ல உண்ட. அப்படியே ஸ்பேஸே மயான அமைதியாயிருச்சு தெரியுமா? ப்ரோ ஆக்சுவலி கனியை யாரும் மதிக்காம தான் ப்ரோ இருந்தானுங்க. நீங்க இடையில ஒரு கேரண்டி போட்டு ஜேடே திரும்ப நீங்க ஸ்டீரிங்க என் பக்கம் திருப்பி விடாதீங்க. ஆமா நான் வெறும் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாடா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறேன். சும்மா இருங்க ப்ரோ. கூகுள் பேல 500 அனுப்பி விடுதாரு, தெரியாதா? இது வேறயா? ஏய் குமரா, நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடறா. இத நீ சொல்றத உண்மைன்னு வேற நம்பிட்டு என்னைய போட்டு அடிக்கிறானுங்கடா நிறைய பேரு. கார்த்தி ப்ரோ அவன் போன ஸ்பெசிஃபிக்கா சொல்றான், கார்த்தி மாதிரி ஒரு ஆளை நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த மாதிரி கார்த்தி மாதிரி இருங்கடா அப்படிங்கறான் ப்ரோ. இது அவனா சொன்னானா நீங்க சொன்னீங்களா? அந்த நாய் வாயில இருந்து வந்திருக்காரு. ப்ரோ உண்மையிலுமே தான் ப்ரோ, கேளுங்க ப்ரோ. கார்த்திலாம் டேய் கனி மேல பாக்க நீ அவனுக்கு தான் வீட்ல பொண்டாட்டி இல்ல, சும்மா இருக்கிற மேல வா. அவன் உங்க பின்னாடி இருந்து புகழுதான், முன்னாடி இருந்து புகழ மாட்டுக்கா வந்துவா. இந்த நாயா அன்னைக்கு இவன் ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருக்கிறானுங்க. மதுரை இன்னும் ஒருத்தன் கமல் ஃபேன் ஒருத்தன் இருப்பான், அவன் ஸ்பேஸ்ல நீ இவனை பத்தி பேசிட்டு இருக்கிறானுங்க. சரியா? அப்ப சொல்றானுங்க, இவன் ஏதோ பயங்கர மென்டல் டார்ச்சர் கொடுத்து இவன் ஒய்ஃப் வந்துட்டு அவனுக்கு இந்த மதுரை அன்பை இவனுங்களுக்குலாம் வந்துட்டு க்ளோஸ் போல இருக்கு. கைண்ட் ஆஃப் ஓடிட்டான் பாரு, கதையை சொல்ல ஆரம்பிச்சானே க்ளோஸ் போல இருக்கு. சரியா? தங்கச்சி மாதிரி போல இருக்கு. அவன் சொல்றான், இவன் கொடுத்த மென்டல் டார்ச்சர்ல அது ஓடியே போயிருச்சு. அது அப்புறம் ஃபோன் பண்ணி அண்ணா இனி இவருக்காக வாதாடிட்டு என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னிச்சு சொல்லிட்டு இருக்கிறான். இல்ல நம்மளே இந்த பாடு படுத்தினா அவன் பொண்டாட்டி என்ன பாடு படுத்துவான் நினைச்சு பாருங்க. அதான் அவன் சொல்றான் மென்டல் டார்ச்சர் கொடுத்து ஓட வச்சுட்டான் பொண்டாட்டின்னு. நான் அப்பதான் யோசிச்சேன், சரி ஓகே, சொந்த பொண்டாட்டி மனநல ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கணும்டா கனி. சொந்த பொண்டாட்டியவே கனி இப்படி செய்யறான்னா என்ன ஊரா விட்டு பொண்டாட்டி ஜெய்யா காசுலாம் கிடைச்சா சும்மா இருப்பானா? எல்லாரையும் செய்வான். கீழே ஒரு சும்மாவே பாத பிடிச்சாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் டைம் லைன் அவனும் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா அவன் கமெண்ட்ல மேய்கிற புண்டையெல்லாம் மேல வாங்கடா பேசுவோம். ஏகே சார பத்தி ஒரு ட்வீட் காணோம். உங்க ஸ்பேஸ் மாதிரி நெகட்டிவிட்டி. யாராவது ஒருத்தன் ஏறணும் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க, அப்படிலாம் கேட்டு இங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸ்பீக்கர்லயே இருந்துங்கன்னா அடிப்போம், எவனும் மியூட் போட மாட்டான். மேல ஏறி வாங்க பேசுவோம். அன்னைக்கு பாத்தியா தலகணேஷ் ஸ்பேஸுக்கு போனோன்னு பேட்ரிக் ஸ்பேஸுக்கு போறேன், தலகணேஷ் சொன்னேன், டேய் கோஸ் குறா டக்குன்னு குறா. என்னடா மயிறு அப்படி என்னடா பயம்? ஸ்பீக்கர்ல உட்காந்து பேச வேண்டியதுன்னு. லிசன்ல இருந்தாலே ஒரு ஸ்பீக்கர் தள்ளி விட்டுறீங்க, வெளியே தள்ளி விட்டுறீங்க. அவ்வளவு பயப்புண்ட இருந்தா எதுக்குடா இது போடுறீங்க? இப்ப மேல வரலைன்னு வை, அவ்வளவுதான். ஜெயா காசோட மொண்டாட்டி போடி போனது உண்மைனா ஜெயகாஷ் தேவையா மாதிரி இருக்கா? நான் ஜெயா காஷ்ட கேட்டேன். அவனே ஒரு அழிப்புண்ட மாதிரி. அதான் ஜெயா காஷ்ட கேட்டேன், என்னடா
அஜித்தோட ஏகேவுடைய பந்து அமுக்குனது எப்படி இருந்தது? பந்து அமுக்கிட்டு வந்துட்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நானுங்க பத்தியா தத்தையுடைய பசங்க. அதுவும் அந்த அவனை பாரு தல கணேஷ அஜித் அப்படியே மூடா தடவுறான். மூடு வந்த மாதிரி தடவுறான். அங்க உட்காந்து தடவிட்டு இதுதான் என் வாழ்நாள் சாதனை. புண்டை உன்னைய பெத்தவங்க எல்லாம் பூரிச்சு போயிருவாங்கடா. அதை பார்த்தா பைத்தியக்கார புண்டை. ப்ரோ அவனுக்கு ஸ்பேஸ்ல கேட்டு இருந்தேன் குட் பேட் அக்லி வந்து ஐமேக்ஸ் கேமரால எடுக்கிறாங்களாம். ஐமேக்ஸ் கேமரா பெருசா தாண்டா வைக்கணும் இந்த ஆளுக்கு. அதுக்காக அதெல்லாம் ஐமேக்ஸ் கேமரா ஆயிருமா? உடம்பு பெருசா இருக்குல்ல, தொப்பே பெருசா இருக்கு. இந்த ஆளை வச்சு படம் எடுக்கிற சினிமாட்டோகிராஃபருக்குலாம் நேஷனல் அவார்ட் கொடுத்துக்கினே இருக்கணும். பிரேம்குள்ள கொண்டு வரான்ல, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். குண்டு தாயலி ஒரு இதுல நின்றுட்டு இருப்பான் பாரு ஏர்போர்ட்ல லென்ஸே இல்ல சாரி ப்ரோ, லென்ஸே பத்த மாட்டேங்குது தெரியுமா உங்களுக்கு? இவனுங்கெல்லாம் இன்னைக்கு பேச வரானுங்க. கனி என்ன கனி எல்லா ஸ்பேஸ்லயும் ரொம்ப ரெக்வெஸ்ட் கேட்டு மேல போகணும்னு நினைப்பீங்க, வரவே மாட்டேங்கிற. மெய்யழகன் படத்துல உலகநாயகன் ஒரு பாட்டை பாடிட்டாராம். அதுக்காக அந்த படத்தையே நல்லா இருக்குது. அந்த படம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கடா, போய் பாருங்கடா. கதை ஒண்ணும் கிடையாது. 2 வீணா போனவனுங்க நடிச்சிருக்கிறானுங்க. சரி 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே செத்து தொலைஞ்சிருந்தானுங்கன்னா இந்த படமே முடிஞ்சு தொலைஞ்சிரும். பாத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உட்கார வச்சு கழுத்தறுப்பானுங்க. செடி பாக்கல, நல்ல வேலை. இந்த ஒரு 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 குள்ள கூதியான் வாட்ச் மெக்கானிக்னு 108 தடவை சொல்லுவான் தெரியுமா ஒரு படத்துல. அந்த மாதிரி இதுல அத்தான் ஓத்தான்னு பேசின்னு டென்ஷன் மயிர் ஆக்கிட்டானுங்க பசங்க. இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம விஜயகுமார் பேசினா இருக்கும் பாத்தீங்களா, காதெல்லாம் ஒரு மாதிரி குயின்னு அந்த மாதிரி பேசும்போது எரிச்சலா வருது. ஆமா சொல்லு ப்ரோ. கனி என்னடா வரவே மாட்டேங்கிறான். டேய் அவன் வந்து நீங்க தூக்கிட்டு இருக்கீங்களா? அவன் வரமாட்டுக்கா, நான் என்ன பண்ணிட்டான் மேல வந்தா சாணி அடிக்கலாம் பார்த்தா இன்வைட் பண்ணுங்க. இல்ல வந்துட்டு ஓடிட்டான் தயலி. வரான் ரேம்போ மேக்ஸிமம் ஒரு ஐடியா இருக்கான்னு பாக்குறான், ஓடிடுறான் அப்படியே. அதனாலதான் அந்த நாய் ஸ்பீக்கர் ஏறுற ஸ்பேஸா பார்த்து நான் ஏறுறேன். அங்க ஏறினாலே இறங்கி ஓடிடுறான். எப்படியா வீட்டுல பொண்டாட்டிய பாத்துக்க துப்பு முண்டை கிடையாது. வந்துட்டு ராணுவ கோட்பாடோட தளபதி நடக்குது. ராணுவம் உன் வீட்டுல ராணுவ கோட்பாடோட இருந்தனா உன் பொண்டாட்டி உன் கூட இருந்துரும். உன் பொண்டாட்டிக்கே உன்னால பாதுகாப்பு இல்லை மயிராண்டி. பேச்சு புண்டைய பாரு. இடிச்சா என்ன ப்ரூஸ் போட்டு தாக்கிட்டு இருக்கிறான் அஜித் ஃபேன்ஸ். இந்த ப்ரூஸ் பேசல கொடுவா பத்தி. கொடுவா ஒரு லூசா புண்டாடா. இல்ல கொடுவா ஓடிச்சு எல்லாரும் கட்டிட்டு இருக்காங்க. இல்ல இந்த கொடுவா நீங்க என்ன எல்லாம் இது வரைக்கும் நம்மள வந்து இது பண்றதுக்காக எல்லாமே ஃபேக்கா தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க போல. லைக்ஸ்ல இருந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணது எல்லாமே வெளியே வருது. அநியாயம் எல்லாத்தையும் ஒண்ணா உடைச்சு போட்டான். ஆமா எல்லாம் வெளியே வருது. இந்த கொடுவா கொஞ்சம் லீக் பண்ணா இவனுங்களை பத்தி. இவனுங்க எவ்வளவு பெரிய டோமர் புண்டைங்கன்றத அவன் கொஞ்சம் லீக் பண்ணான். மீதியே இவன் பாத்துக்கிறான் இப்போ ப்ரூஸ் வெயின். இப்படியோ ஒரு அஜித் ஃபேன்ஸா அப்ரூவர் ஆனா நல்லா தான் இருக்கும். இல்ல ஒத்த ஆளா எல்லாத்தையும் அஜித் ஃபேன்ஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஆமா ஆமைக்கும் அவங்க சண்டை. அப்ப நான் எண்ணி பார்த்தாலே ஒரு 100 ஐடியா தான் அஜித் ஃபேன்ஸ்ல இருக்கும் போலயா. அவங்க பண்ற இந்த தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டதான் போல. காசு இருக்குங்கிறது போல. ஒருவேளை எங்க இருந்து அவங்க எல்லாம் காசு வருது? சுரேஷ் சந்தா தரனால அஜித் தரனால என்னன்னு தெரியல. என்னவோ கொடுத்து ஆரம்பத்துல இருந்தே இது இருக்கும் தெரியுமா. மீடியால முன்னாடி இந்த இந்தியா கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தாலே அந்த புண்டைய பத்தி தான் எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவா பேசுறது. தளபதிக்குன்னு தான் நெகட்டிவா பேச ஆரம்பத்துல இருந்தே இந்த ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க தேவடியா பசங்க. இவனுங்க பரமசிவன்ல பண்ண பைக் ஸ்டண்டையெல்லாம் மறந்துட்டு
ஏதோ ஏடிஎம்ல தளபதி பண்ணதுதான் இப்படி அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. நல்லா பாரு, தளபதி பண்ணது மட்டும்தான் தப்பா வரும் எல்லாத்துலயும். ஒரு செல்போன் ஃபார்வர்ட்ல கூட இவன இந்த தாயலியை பத்தி ஒண்ணுமே வராது, எல்லாமே இவனுங்க பண்றதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பயங்கரமா பண்ணுவான் ஹெச் வினோத். இந்த படத்தை பண்றது காஸ்டிங் நல்லா இருக்கு. ஆமா, இந்த படத்தை பண்றது மூலமா தான் ஏகேங்கிற ஒரு டோமர் புண்டை இல்லைன்னா நான் எல்லா படமும் நல்லா பண்ணுவேன் அப்படின்றத காட்ட முடியும். அவன் நடந்தே எல்லாத்தையும் முடிச்சிருந்தான். நீங்க வேற. துணிவோடைய ப்ரமோஷன் இன்டர்வியூக்கு போற இடத்துலயே இப்ப நீங்க விஜய் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய ரேஞ்சே வேற மாதிரி நடிப்பு அப்படின்னு தளபதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அதுலயே தெரியலையா இவனுக்கு அவன் மைண்ட்ல இருக்க ஹீரோ யாருன்னு. அவனே இவனுங்களை வச்சு டைம் பாஸுக்கு படம் எடுத்திருக்கிறான். இந்த படத்துக்கு இது போதும் மேடம்னு இருக்கான். சரி, மம்தா பைஜுக்கு ஃபேக் ஐடி போட்டாங்க. வந்துருவாங்கடா. நல்ல பத்தாது விசில் போடு. இதுல பாத்தியாடா, நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தியா கோட்டு? யாரு ப்ரோ? கார்த்தி ப்ரோ? நானா? நான் வாங்கல. என்கிட்ட இது இல்லையா, நெட்ஃபிளிக்ஸ் இல்லையா? நான் பார்த்தேன் ப்ரோ, நான் பார்த்தேன். டவுன்லோட் பார்த்தேன். நீங்க பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. நான் வேட்டை எனக்கு அனிருத் ரிவ்யூ கொடுத்துருக்கானா? இது இது ப்ரொமோஷன் பண்ணணும்ல, வேற வழி இல்ல. அவன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? அவன் படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இப்படி போட்டுருவான். ஆனா எல்லா படமும் அப்படி ஆயிருது, கரெக்ட் ஆயிருது. இந்த டைலி போட பார்த்தா வந்துரும் போல. டெட் பாடி எந்திரிச்சிருச்சு தெரியுமா? இன்னைக்கு ஒரு டெட் பாடி எந்திரிச்சு உட்காந்துருச்சு தெரியுமா? ஆமா, கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வந்துட்டானே. ஆனா இன்னைக்கு நம்ம தான் எல்லாம் ட்ரெண்டிங் இருக்கனால அவனை பத்தி நியூஸே தெரியல. மேல கூப்பிடுங்க ஜேடி ப்ரா, அந்த புண்டை எப்ப பார்த்தா. டேய் வந்துட்டான் மேல வந்துட்டான். வந்து தொலைடா. வந்துட்டானா? வந்தானா யாரும் பேசாதீங்க, கார்த்தி மட்டும் பேசிட்டியா கோவல பண்ணாம. என்ன கனி இங்க வந்து என்ன ஒப்பாரிய கூட்டின? சும்மா பேசிட்டு இருந்தேன் கார்த்தி. என்ன சும்மா பேசிட்டு இருந்தேன் மாமான்ற மாதிரி பேசுற? என்ன பேசுன அதை சொல்லு. அரசியல் நிலைப்பாடு விஜய் முன்னாடி எடுத்தது அதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். என்னது அரசியல் நிலைப்பாடு, இதுக்கு முன்னாடி விஜய் எடுத்த அரசியல் நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கு, அத பத்தி. என்ன நிலைப்பாடு எடுத்தாரு? இது ஏடிஎம்கே ஆதரிச்சு ஓட்டு கேட்டாரு. அவரா? எங்க எனக்கு ஒரு வீடியோ மேல ஷேர் பண்ண, அவர் ஆதரிச்சு ஓட்டு கேட்ட வீடியோ. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கொடியை தூக்கிட்டு வந்தாங்க. இல்லடா, இப்போ கமலஹாசன் உதயநிதி கழுவி விட்ட ஒரு ஸ்பீச் வேணா இப்ப நான் மேல காட்டுவேன். இப்ப நீ எங்க விஜய்க்கு ஒண்ணு காட்டுங்க பாக்கலாம். அந்த மாதிரி காட்டுமா? நான் ஒண்ணுமே நான் ஏன்டா காட்டுறேன், நீ விக்ரம் சக்சஸ் மீட் போய் பாரு. அதுல அப்படி ஒண்ணும் தப்பா பேசல, கரெக்டா பேசிட்டு பாரு. என்ன கரெக்டா மயிரம் நொட்டினார் அவரு. ஏண்டா மன்மத நம்பப்ப உனக்கு பிரச்சனை இருந்துச்சு உதயநிதி கிட்ட, அப்ப உட்காந்து வேற மாதிரி பேச வேண்டியது. அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் இந்த தம்பி தான் அற்புதமா பண்றாப்ல. அப்பதான் நல்லா இருப்பாங்க, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்பப்போ நல்லா மாறி மாறி விரும்புறது இப்ப நீங்க தானடா. இந்த ஆண்டவருக்கு அது புதுசு இல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவருக்கு மாத்தி மாத்தி விரும்புறது புதுசு இல்ல. ஒரு கேரக்டரா ஒரு சில விஷயத்துல ஒரு இவங்களை நான் கேக்குற கேள்வி உனக்கு புரியுதா? என்னால கமலஹாசன் ஒரு கட்சியை சேர்ந்தவனை பத்தி பேசினதை இப்ப காட்ட முடியும். இப்ப நீ தளபதி இந்த கட்சிக்கு ஆதரவு கேட்டதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ கட்டு. அவங்க அப்பா அணில் மாதிரி செயல்பட்டாங்க. அவங்க அப்பா பண்ணாரோ அவங்க தாத்தா பண்ணாரோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. தளபதி பண்ண அவர் ஆதரிக்கல, அப்போ அவங்க அப்பா தான் ஆதரிச்சாரு. தளபதி, நான் கேக்குற கேள்வி உனக்கு புரியுதா? தளபதி களத்துல இறங்கி
ஓட்டு போடுங்க ஏடிஎம்கேன்னு சொன்ன ஒரு வீடியோவையோ இல்ல ஏதாவது ஒரு போட்டோவையோ பிரச்சாரம் பண்ண போட்டோவே வந்து ஓட்டு கேட்டாங்க. அவர் ஃபேன்ஸ் ஓட்டு கேட்டா இப்ப நான் என்ன கேக்குறேன், அஜித் ஃபேன்ஸ் திருடுறானுங்க, சம்சாத் திருடுறானுங்க, தயிர் பாக்கெட் திருடுறானுங்க, அதுக்காக அஜித் திருடுறாருன்னு அர்த்தமா? பைத்தியம். அஜித் திருடினாதான் பைத்தியம். அது அஜித் திருடின மாதிரி அவர் ஃபேன்ஸு கண்டாரோலி கூதிங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அவனுங்க போய் திருடினானுங்கன்றதுக்காக விஜய் ஃபேன்ஸ் சொல்றியா கார்த்தி? அஜித் ஃபேன்ஸ் சொல்றேன். இப்ப சம்சா திருடுறது யாரு? இப்ப சம்சா திருடுறது யாரு? டே குமரா, அவன் வேற விஷயத்துல ட்ரிகர். அவன் என்ன ட்ரை பண்றான்னு உனக்கு புரியலையா? ஒரு நிமிஷம், எல்லாம் தெளிவா பேசணும். டேய் கனி, கேக்குதாடா? கேக்குது. இப்போ ரஜினி ஃபேன் ஒருத்தன் இவன் சொன்னான், நம்ம லாரன்ஸ் சொன்னான், கமல் போஸ்டர்லாம் வந்து சாணி விட்டு அடிப்போம் கமல் போஸ்டர்ல. அது வந்து அப்ப ரஜினி பண்ற தப்பா? இல்லையே, அவன் ஃபேன் பண்ற தப்பா. அதுக்கு ரஜினி என்ன பண்ணுவான்? நிறைய ஃபேன்ஸ் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் அவன் பெத்து போடல இல்ல, எல்லாரையும் அவன் பெத்து போடல இல்ல, ஒவ்வொன்னையா பாத்துக்கிறதுக்கு. கமல் பெத்ததே கமலால ஒழுங்கா பாத்துக்க முடியல, புரியுதா? பெத்ததுங்களே ஒழுங்கா பாத்துக்க முடியல. ரஜினியால ரஜினி பெத்ததுங்களும் ஒழுங்கா பாத்துக்க முடியல. அஜித் பெத்துக்கல, சுரேஷ் சந்திரா பெத்ததா அஜித்தால ஒழுங்கா பாத்து. இப்படியே நம்ம பேசிக்கிட்டே போலாங்க. நீ பெத்ததுங்களே ஒழுங்கா பாத்துக்க முடியல, இதுல எங்க இருந்து மத்த பசங்களை பாத்துக்க முடியும்? அவங்க பண்ணா இவர் எப்படி பொறுப்பாவாரு? அவங்க எப்படி இதுக்கு பொறுப்பாவாங்க? உனக்கு புரியலையா நான் சொல்றது? இப்ப டிவிகேங்கிற ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்துட்டாரு. இப்ப டிவிகே தொண்டர்கள் போய் இந்த தப்ப பண்றாங்கன்னா நீ சொல்லு, நம்ம பேசுவோம். ஆப்வியஸ்லி நானே எதிர்ப்பேன். இப்போ டிவிகே தொண்டர்கள் போய் பிரியாணி கடையில பீஸ் கம்மியா இருக்குன்னு கிக் பாக்ஸிங் பண்ணாலோ ஓகேயா, இல்ல மாநாடு நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க ரவுண்டு கட்டி சீட்டு விளையாடிக்கிட்டு ஓகேயா, கொடுத்த மாநாடு கொடுத்த காசு சீட்டு விளையாண்டாலோ, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணா நீ சொல்ல, ஆப்வியஸ்லி நாங்க கேட்போம். சரியா? அபியூஸ் பண்றேனா? விஜய் ஃபேன்ஸ் பண்றீங்க. விஜய் நான் மறுபடியும் நான் கேக்குறது உனக்கு, விஜய் ஃபேன்ஸ் பேசாத, டிவிகே தொண்டர்கள் செய்யறாங்களா அத பேசு. அப்போ விஜய் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் டிவிகே தொண்டர்கள் ஆயிருவாங்களா? அவ்வளவுதான் உனக்கு அறிவு இருக்குது. ஹீரோ வர்ஷிப்ங்கிறது வேற. விஜய் ஃபேன்ஸ்லயே ஒரு 20% டிஎம்கேவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்போ கமல் ஃபேன் புண்ட நீ வந்து ஆனா ஊப்பியா இல்லையா? நீ ஊப்பியா இல்லையா? அதனாலதான் கேக்குறேன், இப்ப இங்க யாராவது தொண்டர்கள் இருக்கீங்களா இல்லையா? இங்க யாருமே கிடையாதுங்க. நீ அதாங்க நீ பிரச்சனையே. இப்ப நான் தொண்டன் கிடையாது. அப்ப நான் அவங்கள்ட்ட போய் பேசிக்கிறேன் ப்ரோ. பாய் ப்ரோ. என்னடா பாய் ப்ரோ? அதான் பேச்சு புண்ட முடியலைன்னா ஓடி போயிடுறது புண்ட. அவ்வளவுதான். டே குமரா, இவனை எல்லாம் இப்படிதான்டா டீல் பண்ணும். கீழே அஜித் ஃபேன்ஸ், கீழே இருக்க அஜித் ஃபேன்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க. போற போக்குல உங்களை ஊர்கா மாதிரி தொட்டுக்கினேன், அவ்வளவுதானே ஒழிய எனக்கு எந்த விதமான வன்மமும் இல்லை உங்க மேல. சரியா? ஆமா. கனி வந்தா முதல்ல ஸ்பீக்கர்ல ஏத்தாதீங்கன்னு சொன்னா நீங்க தான் ஏத்துறீங்க. அவனுக்கு டைம் பாஸ் பண்ணுங்க. ஆமா, அவனை ஏத்தணும்டா. அவனை ஏத்தி தாண்டா டைம் பாஸ் பண்ணணும். இப்ப நீ வந்து வச்சுக்க, அவன் எந்த அளவு பேசுறான்னு பேசிக்க உட்காந்துருக்கு. இவங்க பார்த்தோன்னா கெட்ட வார்த்தை பேசுறாங்க, பொசுக்கு எடுத்தோன்னு திட்டிடுறாங்க. ஐயோ, அவனுக்கு தான் அப்படிதான் பேசணும். என்னடா இப்படி எல்லாருமா பேசி கனிய போக வச்சுட்டீங்களா? கனி எந்த ஸ்பேஸ விட்டு வெளியேற மாட்டான், இங்கெல்லாம் ஏறிட்டு வரான் பாரு. ஒன்னாலதான் வெளில போனான். அவனை திரும்பி போடுவாங்க, கம் பேக் இந்தியன் அப்படின்னு போடும். பேசிக்கிறேன் ப்ரோ. அப்ப நான் கிளம்புறேன் ப்ரோட்டு போயிட்டானே. இல்லையா, நானே சொல்லலான்னு பார்த்தேன், நீ முந்திட்ட. இங்க யாரும் வந்து நாங்க ஒன்லி ரசிகர் மட்டும் தான், டிவிக்கு நண்பர் குழு இல்ல. அதெல்லாம் அந்த பக்கம் ஸ்பேஸ் ஓடுது, அங்க போலாம் சொல்லலாம்னு பார்த்தேன். நீயே சொல்லி முந்திக்கிட்ட. யோ சிவா, ஓடிட்டான். ட்விட்டரை வச்சு அந்த நாய் பேரு. ட்விட்டர்ல நான் விஜய் டிபி வச்சிருப்பேன், ஆனா நான் ஒரு தீவிரமான தல ரசிகனா இருப்பேன். வந்துட்டான் வாய கழிட்டு திருப்பியும் கூட கனி வந்துட்டாயா? கார்த்தி ஒரு அவங்களுக்கு வச்சு ஜெடி ஒரு காட்டுதா உதயநிதி ஒரு கிளவுனோட ஒரு கோமாளி இருக்கிற மாதிரி ஒரு டிபி வச்சிருக்கானே. டேய் கனி,
சொல்ல கார்த்தி, நான் வந்து இங்க இருக்கவங்க எல்லாம் டிவிக்கேன்னு நினைச்சுதான் பேசுனேன். ஆனா நீ கரெக்டா சொல்லிட்ட, இவங்க எல்லாம் அது டிவிக்கே இல்ல. நினைச்சுக்காதரா இங்க யாருமே இல்ல இரு ஒரு நிமிஷம். இங்க யாராவது கொடிய வச்சுக்கிட்டோ இல்லாத ஏதாவது வச்சிருக்காங்களா? அது இருந்தா சொல்ல. பின்னாடி வச்சிருந்தாங்க நேத்து. விஜயபாலா வச்சுட்டு அபியூஸ் பண்ணாங்க நேத்து. விஜய் பாலாவா? அப்படியா? அவனுக்கு நம்ம அட்வைஸ் கொடி வச்சிருந்தான், ஆனா அவன் அபியூஸ் பண்றான். அந்த மாதிரி ஆட்கள் அதான் சொல்றேன். திருத்துவாங்க நீ கனி. இந்த இவன் வச்சிருக்கான் பாரு எஸ்கே டிவிக்கே, வந்த உடனே திட்டினான். கனி இல்ல இருக்கனி, நம்ம அவங்களை எல்லாம் திருத்துவோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஊபி கேங்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன வருவோமா? வரிசையா வரும். நீக்கம் செஞ்சு அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சு அதுக்கப்புறம் திரும்ப சேர்த்துட்டாங்களே. இப்ப பேசுறது இல்ல அந்த மாதிரி. சேர்த்ததுக்கு அப்புறம் தானடா போயிட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தானடா கிறிஸ்டியன் காலேஜ்ல போய் பேசிட்டு வந்தான். அதுக்கப்புறம் பேசணும் செய்யறாரு. அதான் சொல்றேன், கிறிஸ்டியன் காலேஜ்ல இப்ப பேசிட்டு வந்தானே, என் பையன் இங்க படிக்கிறான், என்னடா படிக்கிறேன்னு கேட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சானே பேச்சு. நீ பாக்கலையா? முதல்ல அவனை போய் திருத்திட்டு வாக்க. நீ உங்க குரூப்புக்குள்ளேயே உனக்குள்ளேயே 1000 ஓட்டம் இருக்குது, நீ இங்க வந்து திருத்திட்டு இருக்கிற. இதெல்லாம் சரியில்லைன்னு நீங்க வர்றீங்க. வரும்போதே நீங்க சரியில்லாத ஒரு மூதேவியவே உன் டிபில வச்சுக்கினா அவன் கட்சிக்கு சப்போர்ட் பண்றியே. சரியாக்கணும்னு நினைக்கிறவங்க இனிமேல் சரியாவாங்க. ஓகேயா? அந்த நம்பிக்கையில இருப்போம். சரியா கனி? கனி கனி என்ன கனி? ஏதோ திடீர்னு ஹலோ கார்த்தின்னு ஏதோ 3 வருஷம் கழிச்சு நம்ம பேசுற மாதிரி இப்பதானே பேசிட்டு இருந்தோம். அதனால இந்த பசங்களை மன்னிச்சு விட்டுருக்க. நீ உங்க கட்சியில எல்லாம் காலகாலமா இருக்கிறவனுங்களே பாக்ஸிங் பண்றானுங்க, பீஸ் கம்மியா இருக்குதுன்னு. எல்லாரும் பிரியாணிலையும் பீஸ் இருக்கு, எந்துல பீஸ் லேது அப்படின்னு சண்டை போடுறானுங்க. அவனுங்களெல்லாம் கேளுங்க. நீ நாய் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறானுங்க பிரியாணிக்கு. ஆமா, காவாலா பாட்டு போட்டாதான் மாநாட்டுக்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாங்க ஏட்டையா கூட தான் போவோன்ற மாதிரி அழுகுறானுங்க. என்ன பண்ண முடியும்? நல்ல வேலை அவனுங்க தமன்னாவை தான் கேட்கல, இல்லைன்னா தமன்னாவையும் ஆட விட்டுருப்பானுங்க. அந்த லெவலுக்கு செல்வாக்கு உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோயேன். கனி கமலஹாசனே வந்து ஆடி இருப்பாரு, பெல்லி டான்ஸ் ஆடி இருப்பாரு தேவைப்பட்டுச்சுன்னா. தலைவா மாநாட்டுக்கு யாரும் வரமாட்டேன், வந்து ஒரு பெல்லி டான்ஸ் போடுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தா அவரே வந்து ஆடி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் தான் இப்போ கிட்டத்தட்ட வானவில் ஆயிட்டாரு உதயநிதியோட. 2026 முடிச்சு விட்டுருவாப்ல கமல், கவலைப்படாதீங்க. கனி 2026 200க்கு மேல ஜெயிக்க போறோம். ஜெயிக்க போறோம் மயில போறீங்க. மூடிட்டுறா வந்துட்டான். எப்ப பார்த்தாலும் அப்படியே டாபிக் மாத்துறான். இப்ப நான் இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டேன்ல, விஜய் பாலா ஒரு ஆள்னு அவன் கெட்ட வார்த்தை பேசுறான். அவனுக்கு எல்லாம் டிவிக்கு வாசல் ஒரு கேட்டுக்குள்ள கூட விட மாட்டானுங்க, கட்சி ஆபீஸ் கேட்டுக்குள்ள கூட. அவன் பேசுறதுக்கே உனக்கு கோவம் வருது. நீங்க மேடையிலே ஏத்தி வச்சு உங்க தலைவர் ரஜினி ஃபேன்ஸ் பாஷல்ஸ்னா அவங்க தலைவர் முன்னாடி அவனை பேச வைக்கிறீங்களே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், ஏன் நம்ம வேல்முருகனே எவ்வளவு பேசியிருக்காப்ல. கனி கேக்குதா? எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்குதே கனி. ஏதோ சரி பண்ணணும்னு வரும்போது ஒரு 1000 பேர் இருக்க இடத்துல ஒரு 2 பேர் இப்படி இருக்கிறான். உங்களதுல 1000 பேர். அதான் சொல்றேன் இல்லையா, உங்களுடைய திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் ஒருத்தர் சொன்னது, ஃபேன்ஸ் எல்லாம் தொண்டர்களா மாற மாட்டாங்க அப்படிங்கிறது. டேய் கேக்குதாடா கனி? காது புண்டை இருந்தா கேக்குதா உனக்கு? சரி ஓகே, நான் சொல்றேன், நான் டிவிகே தொண்டன் கிடையாதுடா. நான் டிவிகே தொண்டன் கிடையாது. அப்போ அது நான் வந்து அப்படி நினைச்சுதான் பேசிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. அப்ப சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அங்க ஓட்டுரிமையே கிடையாது. நான் இஷ்டத்துக்கு பேசுறேன். நான் நியூட்ரலா பேசிட்டு இருக்கேன். நீ தொண்டர்கள்ட்ட பேசுறா, நீ தொண்டர்கள். நான் நியூட்ரலா பேச வந்திருக்கேன். நீ சினிமால நீ எப்படி ஒரு நியூட்ரல் புளுத்தியோ, நான் அரசியல்ல ஒரு நியூட்ரல் புளுத்தியா இருந்துட்டு போறேன். சரியா? பேச விரும்பல கார்த்தி, நீ அமைதியா விரும்பல. ஏன் நான் உன்கிட்ட தான் பேச விரும்புறேன். நான் உன்கிட்ட தான் பேச விரும்புறேன். நான் வந்து கமலஹாசன் பாஷையில சொன்னா மக்களின் பிரதிநிதியா பேச விரும்புறேங்க. நீ என்ன கடைசியா வானிலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, மக்களின் பிரதிநிதியா பேச அப்படித்தானே அந்த ஆள் ஓலோப்பான்.
ஏன்னா அவன் தான் அந்த ஷோவுடைய ஓனர்னு சொல்லிட்டா ஏதாவது பொம்பளை விஷயம் ஏதாவது வந்துச்சுன்னா அவன் மேல கேஸ் எழுதிருவானுங்கன்னு பிரதிநிதி நிதி உதயநிதி. சரி ஓகே, இந்த மாதிரிலாம் இந்த நாய் தான் பேசிக்கிட்டு இருப்பான். கனி 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 நான் வந்து டிவிக்கே தொண்டர்கிட்ட பேச விரும்புறேன். நீ எதுக்கு அது என்ன கனி அவங்க கிட்ட? நான் நியூட்ரல் தானே, கனி நியூட்ரல் தானே. கனி உனக்கும் பிரியாணிக்கு நல்ல ஒத்து போகுது கனி. கனி உனக்கும் பிரியாணிக்கு ஒத்து போகுது கனி. இங்க கனி உன் பொண்டாட்டியை பத்தி பேசலாம், நான் பேசாம இருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு பப்ளிக் பார்ட்டி, இதை பத்தி யார் வேணாலும் பேசலாம். ட்ரம்ப் எலெக்ஷனை பத்தி சென்னையில உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பேசலாம், யார்கிட்ட வேணா போய் ஆர்கியூ பண்ணலாம். பாயிண்ட் இருந்துன்னா எவன் பேசினா என்ன? ஆமா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன ஏதோ ஒன்னு டேக் பண்ணி விட்டாரு. அது சொல்றாரு, அது இந்த அஜித் ஃபேன் ஸ்டைலிங்க. இருங்க ஜெடி, கனி மாட்டி இருக்கிறான். கனி கனி உன் பேரே உதயகனின்னு மாத்திக்கேன்டா. உதயநிதி உதயநிதி இன்பநிதி. எனக்கு உண்மையா பொலிட்டிக்ஸ்ல எனக்கு உண்மையா இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்ல உதயநிதியை தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆட்டோக்காரன் ப்ரோ சொல்லு ப்ரோ. ஆட்டோக்காரன் ப்ரோ வந்திருக்காங்க. டிவிக்கு ஒரு பார்ட்டி வந்திருக்குப்பா, பேசுப்பா கனி, பேசுப்பா. டிவிக்கு ஆளு ஐயோ விடுங்க. ஐயோ அவன் தான் ஆசைப்பட்டானே, பேசட்டும். இன்னைக்கு ஏதோ ஒரு கனி இருக்கானா? யோ கனி பேசு ப்ரோ, பேசு ப்ரோ. கனி டிவிக்கு வருதுங்க. யோ கனி இருக்கியா இல்லையா? கனி புண்டா என்கிட்டதான் பேச விருப்பம் இல்ல. இந்த டிவிக்கு இருந்து ஒருத்தர் வந்திருக்காப்ல, அவர்கிட்ட பேசு. யோ கனி வாயை திறந்து பேசியா, உன்னதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். சொல்லுங்க ராஜேஷ். எப்பத்துல இருந்து டிவிக்கு உங்களுக்கு பிடிக்கல? அபியூஸ் பண்றீங்கல்ல எல்லாருமே, ஃபேன்ஸ் பூரா உங்க இப்படி தானே உருவாக்கி இருக்காரு விஜய், அதனாலே பிடிக்கல ப்ரோ. ஓ, அப்போ நீங்க டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா பேசினா பிடிக்காதா? டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா பேசினா டிஎம்கேவும் அபியூஸ் பண்ணுவாங்க, பிஜேபிக்கு ஆப்போசிட்டா பேசினா பிஜேபி அபியூஸ் பண்ணுவாங்க. மதவெறியர்கள் இல்ல. உன்னோட பழைய ரெக்கார்டிங் இதெல்லாம் நீங்க இவங்கெல்லாம் சரியில்லை, இவங்கெல்லாம் இது பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு மாற்றமா வர்ற நீங்களும் ஒரு அபியூசர்ஸா தான் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ ஆன்லைன் விஜய் ஃபேன்ஸ் இப்படிதான் இருக்கீங்க. ஒரு 5 பேர் உங்களை மாதிரி மட்டும்தான். ராஜேஷ் உங்களை மாதிரி ஒரு 4-5 ஒரு நிமிஷம் கனி. இல்லடா, இப்போ கண்ணு முன்னாடியே அபியூஸ் பண்ண கீழே அந்த விஎம்ஐ எப்படியா பையன் தல கணேஷ் வந்திருக்கிறான் பாரு, மயிராண்டி ஒத்தாடே. இங்க ஆம்பளையா அரசியலுக்கு வந்தவரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், புரியா? பொட்டத்தனமா போய் அசர்பைஜான்ல சைலன்சர்ல குஞ்ச போசிங்கினார், சரி ரப்பரை போசிங்கினா தெவடியா பையனை பத்தி இங்க பேசல. தெவடியா பையல கனி. இப்போ நான் இதை பேசுறேன் கனி, ஆனா நான் வந்து டிவிக்கு தொண்டன் கிடையாது, எனக்கு அங்க ஓட்டுரிமை கூட கிடையாது. நான் விஜய் ஃபேன், ஜஸ்ட் விஜய் ஃபேன். கிடையாது. இங்க இருக்க அந்த கட்டூரா, இங்க இருக்க எஸ்கே அப்ப நான் பேசிக்கலாம் இல்லையா? அப்ப எல்லா ஸ்பேஸ்லயும் நான் பேசிக்கலாம் இல்லையா? நீ பேசுறத விட இங்க இருக்க டட்டூராவா இருக்கட்டும், மயிறு புண்டை கேக்குதா? நான் பேசலாம்ல கனி. முதல்ல நீயே வந்துட்டு யாருன்னே தெரியாம தான் இங்க 1.5 வருஷமா சுத்திட்டு இருக்க. உன்ன ஒரு சில பேர் கமல் ஃபேன்ங்கறானுங்க, ஒரு சில பேர் ரஜினி ஃபேன்ங்கறானுங்க, ஒரு சில பேர் அஜித் ஃபேன்ங்கறானுங்க. நார்மலா ஒருத்தன் ப்ரோ, ஆனா உங்களை எக்ஸ்போஸ் பண்றேன். விஜய் ஃபேன்ஸ் அபியூசர்ஸா இருக்கீங்க அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுங்க. டிபி வச்சிட்டு ஆண்டவரோட 3வது பொண்டாட்டி எக்ஸ்போஸ் பண்றா தெவடியா பையா. 3வது பொண்டாட்டி யாரு அது தெரியுமா உனக்கு? அதை என்னைக்கா எக்ஸ்போஸ் பண்ண நினைச்சிருக்கிறியா நீ? ஏண்டா கௌதமி வாழ்க்கையை காக்க வந்த நாயின்னு நினைச்சா கௌதமி வெளியே வந்து சொல்றா, என் பொண்ணை காப்பாத்திக்க கமலஹாசனை விட்டு ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொண்ணையும் ஒத்து தள்ளிடுவான்னு பொண்ணை காப்பாத்த ஓடுறேங்கிறாவ. மனுஷனாடா நீங்களா? இந்த மாதிரிதான் விஜய் ஃபேன்ஸ் இருக்கீங்க. பாத்தியா, நான் விஜய் ஃபேனா பேசுறேன், நான் டிவிக்கே தொண்டன் கிடையாது. உனக்கு புரியுதா? அதான் சொல்றேன், விஜய் ஃபேனை தான் எக்ஸ்போஸ் பண்றேன். விஜய் வந்து இப்படிப்பட்ட விஜய் ஃபேன் எக்ஸ்போஸ் பண்ணா நான் எக்ஸ்போஸ் ஆகிறேன், பிரச்சனை கிடையாது. டிவிக்கே தொண்டர்கள் எதுவும் பண்ணல. இப்படி ஒரு ஆட்களை தான் விஜய் உருவாக்கி இருக்காரு. தன்னோட ஃபேன்ஸா இவ்வளவு மட்டமான ஆட்களை தான் உருவாக்கி இருக்காரு. அந்த மட்டமான ஃபேன்ஸ்ல ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ரொம்ப நல்ல தேர்ச்சி பெற்றவங்களை மட்டும்தான் தொண்டர்களா சேர்த்துக்கிறாரு. அது தெரியுதா உனக்கு? அதான் சொல்றேன், இப்படிதான் இருக்கீங்க, இவ்வளவு மட்டமா இதே பேச்ச நான் டிஎம்கேக்காக பேசியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தூக்கிட்டு அந்த இடத்துல என்னைய வச்சிருப்பானுங்க பேசுறதுக்கு, தெரியுமா? ஏன்னா அவனுங்க என்னைய ஊக்குவிப்பானுங்க. தளபதி என்னைய செருப்பால் அடிப்பாரு, அது இது தெரிய வந்துச்சு நான் இந்த மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? இதுதான் வித்தியாசம். இதுதான் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் வித்தியாசம்.
புரியுதா? இல்ல கனி, நான் ஒரு நிமிஷம் சொல்றேனே. நீ பழைய ஸ்பேஸ்ல வந்துட்டு விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன பேசியிருக்கேன்னா, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்றா வந்துட்டு இவர் தான் வரணும், ரஜினியெல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்தாங்க, ஆனா ரஜினிலாம் வரவே இல்லை, இவர் தான் ஆமா வரணும். ராஜேஷ், அப்படிப்பட்ட நல்ல ரசிகர்களை உருவாக்கி இருப்பாருன்னு நினைச்சா ராஜேஷ். பட் இவ்வளவு கேவலமான ஆட்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அத சொல்றது யாருன்னு பாத்தீங்களா? இல்ல அது சொல்றது யாருன்னு பாத்துக்கிட்டீங்களா? சொல்றது உங்களை மாதிரி ராஜேஷ், கார்த்தி ஒரு நிமிஷம் இருக்கு. உங்களை மாதிரி எல்லாரும் பேசினா எதிர்க்க வேண்டிய அவசியமே வராது ராஜேஷ். ஆனா உங்களை மாதிரி இருக்கிறது வெறும் 5% தான். 95% பேரை எதிர்த்து பேச அபியூஸ் தான் பண்றாங்க. நீ எங்களை அபியூசர்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அபியூசர் கட்சிக்குள்ள சப்போர்ட் பண்ற. அவனுங்க எல்லாம் யாரு தெரியுமில்ல, மேடை போட்டு வந்துட்டு அபியூஸ் பண்ணவனுங்க. ஜெயலலிதா என்ன பண்ணானுங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணானுங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தீபோரி திருமுகம், அப்புறம் ஒருத்தர் இருப்பாரு. நீங்க பழைய காலத்துல நடந்ததை பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ட்ரெண்ட்ல எல்லா ஃபேனையும் வார்த்தைக்கு பேர் போனவர் யாருக்கு? நீ அடங்கும்மால இதுக்கு யாரா பேர் போனவரு? அதை விட கேவலமா எவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் இப்ப டீப்ல யார் கேக்குறா? அத சொல்றான்னு வச்சுக்குவ, வேற எதுவும் இல்ல. அந்த ஒரு வார்த்தையை சொல்றேன். அதை விட கேவலமா நீ அவ்வளவு அவர் டிபி வச்சுக்காரு. நீ என்ன பேசுன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கேவலமா நீ அபியூஸ் பண்ணி பேசுற. நான் டிவிகே தொண்டன் இல்லையே, நான் டிவிகே தொண்டன் இல்லையே. விஜய் ஃபேன் தானே, விஜய் ஃபேன் தானே. அப்போ இந்த மாதிரி விஜய் ஃபேன் நான் சினிமாவோட எனக்கு முடிஞ்சிருச்சு. சரியா? நான் விஜய் ஃபேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆட்களை தான் விஜய் உருவாக்கி இருக்காரு. இவ்வளவு மட்டமான ஆட்களை அதுதான் சொல்றேன். இங்க பாரு, இப்போ ஆட்டக்காரர்லாம் என்னை மாதிரி தான் பேசியிருப்பாப்ல. ஆனா இப்ப திருந்திட்டார்ல. இப்ப அரசியல்னா அவரெல்லாம் தொண்டன் ஆகணும், அவர்லாம் அந்த கட்சியில வந்து ஃபாலோவர் ஆகணுங்கிறனால திருந்திட்டாரு. நானு ஜேடி எல்லாம் அங்க வந்து ஓட்டு போட போறது கிடையாது. எங்களுக்கு ஒரு மயிரும் கிடையாது. எவன் ஜெயிச்சா என்னன்னு தான் நாங்க இருப்போம். உனக்கு புரியுதா கணி? நாங்க என்ன வேணா பேசுவோம். நாங்க 69 வரைக்கும் தான் எங்களுக்கு விஜய் சார். நாங்க இங்க அப்ராட்ல இருக்கோம். எங்களுக்கு யாரு ஜெயிச்சா என்ன தமிழ்நாட்டுல? அந்த அறிவு புண்டை இருக்குதா உனக்கு? நான் இஷ்டமயத்துக்கு என்ன வேணா பேசுவேன். 69 படம் வரைக்கும் அவர் நடிக்கிறாரு. நான் அது வரைக்கும் ஃபேன் வர்ஷிப் பண்ணுவேன். ஆனா அதுவே இப்ப இந்த இவரெல்லாம் வராரு பத்தியா, ஆட்டக்காரரா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த இங்க எஸ்கே டிவிக்கு இருக்கிறாரு பாரு, இந்த தளபதியோட இதை வச்சுட்டு கொடியை வச்சுக்கிட்டு கையில அவங்க எல்லாம் வராங்க பத்தியா, டிவிக்கே ஃபாலோ. அவங்க பேசுனாங்கன்னா நீ கேளு, அதை நானும் சேர்ந்து கேட்கறேன். சரியா? புரியுதா கணி? நான் என்ன கேட்கறேன்னா, இங்க முகம் தெரியாத ஒரு சில ஐடியா வந்துட்டு நீ கேட்கறிய. அங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தீபொரி ஆறுமுகம், துரைமுருகன்ட்டு எல்லாம் அபியூசர்களுக்கு மட்டும்தான் அங்க பதவியை கொடுத்து வச்சிருக்கானுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே வெளியில தூக்கிட்டு மறுபடியும் உள்ள தூக்கிட்டு தயாநிதி மாறன் போய் பாராட்டுறாரு. நீ இந்த மாதிரி தான் பேசணும், உன்ன மாதிரி ஆட்கள் தான் கட்சிக்கு வேணும்ட்டு பாராட்டுறாரு. உட்கார்ந்து மேடை போட்டு பொம்பளைங்க முன்னாடி வந்துட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்க கட்சிக்கு நீ சப்போர்ட் பண்ணுவ. இங்க முகம் தெரியாத ஆட்கள்லாம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு அதுவும் வந்துட்டு நீ ட்ரிகர் பண்றதுனாலதான் இங்க கமலை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இதே நிறைய கமல் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்பவும் டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அது மூலம் புரிஞ்சுக்கோ. தீபனு, எஸ்கே, இந்த முன்ன கமல் ஃபேனா கிடையாதியா? அதுதான், நீயே யாரும் தெரியாம தான் இங்க சுத்திட்டு இருக்க. இதுல வந்துட்டு விஜய் ஃபேன் அபியூஸ் பண்றாங்களா? நான் யாரும் தெரியாம சுத்திட்டு போறேன் ராஜேஷ். இங்க இருக்க விஜய் ஃபேன்ஸ் இன்னைக்கும் என்ன பண்றீங்க? அபியூஸ் தானே பண்றீங்கன்னு கேக்குறேன். அதுதான் கனி, நீ தான் ராஜேஷ். திரும்பவும் சொல்றேன், மெஜாரிட்டி விஜய் ஃபேன்ஸ் எப்படி இருக்கீங்க? நான் சொல்றது ஒரு சிலரை சொல்லல. மெஜாரிட்டி பீப்புள் இன்னைக்கும் ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அபியூஸ் பண்றீங்க. கனி யாரை டீல் பண்ணனும்னு எனக்கு தெரியும். கனி யாரை எப்படி டீல் பண்ணனும்னு எங்களுக்கு தெரியும். ரஜினி ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது கூட அவர் அபியூஸ் பண்ணது யாரு? விஜய் ஃபேன்ஸ் தான். நாங்க இல்லையே. ட்விட்டர் ஷேர் பண்ணிட்டா விஜய் ஃபேன்ஸ் ஐடி பண்ண எல்லாத்தையும் எடுத்து ஷேர் பண்ணிட்டா அது விஜய் ஃபேன் உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? ரஜினி ஃபேன் கூட தான் ஒருத்தன் போட்டிருக்கான், இந்த ஆள் செத்து தொலைஞ்சா பரவாயில்லன்னு ரஜினி ஃபேன் கூட தான் போட்டிருக்கான். அதே எடுத்து நான் மேல போடுவா. கமல் ஃபேன் ஒருத்தன் போட்டிருக்கான், அதே எடுத்து மேல போடுவா. அரசியலுக்கு வர்ற நீங்க எப்படி பேசக்கூடாதுல? டேய், அரசியல்ல இருக்க கமல் வாயை திறக்கக்கூடாதுடா. அரசியல்ல இருக்க கமல் ஃபேன்ஸே போட்டிருக்கும் போது அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்கோம். நாங்க போற தப்பு கிடையாது. லூஸ் மாதிரி பேசாத. உலகத்திலே எதான் அடகு வச்சு பாத்துருக்கேன், கட்சியவே அடகு வச்சு இங்கதான்டா பாக்குறேன். எம்என்எம். அப்ப நீங்க A1 ஆதரிச்சது அந்த A1 கொடுத்த இல்ல அந்த A1 கொடுத்த அந்த A1 கொடுத்த மினிஸ்டர் எல்லாம் தூக்கி டிஎம்கேல போட்டு மறுபடியும் மினிஸ்டர் ஆக்குறது. கெவின் ஒரு நிமிஷம். கார்த்தி இப்ப கேட்டார்ல, கார்த்தி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை பத்தி கேட்டாரு. A1க்கு என்ன தளபதி வாயில இருந்து உனக்கு வந்து ஆதரவு வந்துச்சா? அத முதல்ல ப்ரூஃப் காட்டு எங்களுக்கு. அவர் வாயில இருந்தே வராம எதுக்கு அவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க? இல்ல ராஜேஷ்னா, அவர் வாயில இருந்தெல்லாம் வரல. அவர் வாயில இருந்தெல்லாம் வரல. இல்ல அறிக்கை கொடுத்தாரு. இல்ல புறம்போக்கு நாயே. இப்ப போயஸ் கார்டன் ரஜினி கிட்ட இருக்குதுல்ல, அதுக்கு ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டா அந்த வீட்டை வித்துட்டு போயிடலாமா? தேவடியா பேல அவர் வந்து போடணும்டா மயிறு. அவர் வாயில இருந்து அந்த மாதிரி சொல்லணும்.
என்னடா ஏதோ புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கிற கணிப்புண்ட. இதுதானே உனக்கு அந்த ஸ்பேஸ்லயே சொன்னேன். அதுக்கு பயந்துக்கிட்டு தானே ஒண்ணு கடிச்சிட்டு ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடனேன். தெரியா பையில சூத்த கிழிச்சு. இப்ப நான் இவ்வளவு பேசுறேன்ல கனி, ஆனா நான் டிவிக்கு தொண்டேன் இல்ல கனி, நான் ஜஸ்ட் விஜய் ஃபேன் கனி. கமல் மாதிரி கிடையாது. கமல் மாதிரி பேசியிருக்க கார்த்தினி. இல்ல கனி, கமல் மாதிரி கிடையாது. இங்க விஜய் ஃபேன்ஸ்லாம் இங்க வந்துட்டு வேற வேற நாட்டுல, கேரளால இருப்பாங்க, ஸ்ரீலங்கால இருப்பாங்க, அப்ராட்ல இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்துட்டு விஜய்ங்கிறது ஐடியா, அவங்களோட ஐடலு. அவங்க ஐடலை வந்துட்டு நீ தப்பா பேசினா அவங்க திட்டதான் செய்வாங்க. நீ வாண்டடா வந்துட்டு ட்ரிகர் பண்ணி வந்துட்டு அவங்க திட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி மெஜாரிட்டியா பண்றாங்கன்னா இங்க ட்விட்டர்ல ஆன்லைன்ல யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க? எந்த கட்சிக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்குது, எந்த நடிகருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க? அவருக்கு தான் இருக்காங்க. நீ 40 பேரை வச்சுட்டு 35 பேர் வந்துட்டு உங்க சைட்ல வந்துட்டு அபியூஸ் பண்றாங்க. இங்க 4 லட்சம் பேர் இருக்காங்க, வெறும் 3000 பேர் அபியூஸ் பண்றாங்க. எது உனக்கு பெர்சன்டேஜ்ல ஜாஸ்தியா இருக்கு? கனி கனி ஹலோ உதயகனி எடுங்கடா, யார ரசிக்கிறீங்க? உதயகனி யாரோ கூப்பிடுறாரு ஒண்ணு. கனி ஸ்பேஸ்ல மேல ஷேர் பண்ணிக்கிறேன் பாரு, பாரு அத. உதயகனி அபியூஸ பத்தி நீங்க பேசலாமா? இந்த தககணேஷ் எப்படியா பையன் வேற என்னடா இங்க என்ன கிடைக்கும்னு தான் இங்க மேல வந்த புண்ட கனி. சரி கனி, நான் கேட்கறேன். இல்ல ஒரே நிமிஷம், நான் கேட்கறேன். சரி ஓகே, நீ அபியூஸ் பண்றாங்கன்னு சொன்ன. நானுமே வந்துட்டு இந்த கனடா கார்த்தி எல்லாத்துக்குமே சண்டை போட்டோம். இந்த குரூப் எல்லாத்துக்குமே சண்டை போட்டு நாங்களே 2ஆ பிரிஞ்சோம். வேண்டாம் நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம், வேண்டாம்னு சொல்லி நாங்க ஒதுங்கி இருந்தோம். இந்த லால் சலாம்னு ஒரு மொக்க படம் வந்தது, அப்போ கூட வந்துட்டு அதை கலாய் கேட்கல, எங்களுக்கு மனசு இல்லை. அதே மாதிரி வந்துட்டு 4 மாசம் 5 மாசம் ஒதுங்கி இருந்தோம். என்ன பண்ணீங்க? ஆப்போசிட்ல என்னெல்லாம் பண்ணீங்க? விஜய் பிறந்தநாளுக்கு வந்துட்டு திருசா வாழ்த்து சொன்னா அபியூஸ் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அங்க நடக்கிறது அங்க கொஞ்சம் ஊதி வருதும், இங்க நடக்கிறது இங்க வந்து ஊதி வருதும், இந்த வேலையை பண்ணிருந்தாங்க. மாமா வேலை பண்ணிருந்தானுங்க. எல்லாமே பொய்ய சொல்லி என்னெல்லாம் அவரை டீக்ரேட் பண்ணீங்க. அப்பதான் சரி ஓகே, இவன் நம்ம வந்துட்டு நம்ம சைட்ல ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம அடக்கி வச்சாலும் இவனுங்களை வந்துட்டு நம்ம அடக்காம இருந்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு விஜயகாந்த் மாதிரி ஆக்கி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி விட்டுருவானுங்க. இங்க சண்டைன்னு வந்துடா சண்டை தான். புரியுதா கனி? உன்னால முடிஞ்சா இதனால எங்களுக்கு என்ன லாஸ் ஆகும்னா, அஜித் ஃபேன்ஸ் மொத்தம் தமிழ்நாட்டுல 150 பேர் இருக்காங்க, ரஜினி ஃபேன்ஸ் 40 பேர் இருக்கிறானுங்க, ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன கமல் ஃபேன்ஸ் 3 பேர் இருக்கிறானுங்க, ஏன்னா நீ கமல் ஃபேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால 4 பேர் கிடையாது. சூர்யா ஃபேன்ஸ் ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க. இப்போ இதில் இந்த மொத்தத்தையும் சேர்த்தா இன்னும் ஒரு 200 ஓட்டு வருது. அந்த 200 ஓட்டு தளபதிக்கு வராம போகும். அது ஓகே தான். நாங்க ஸ்பேஸ் போட்டு என்ஜாய் பண்ணலாம். கார்த்தி வந்துரு, கண்டிப்பா பண்ணுவோம். கனி ஒண்ணு சொல்லட்டுமா கனி? விஜயகாந்த் பண்ண பெர்சன்டேஜை விட தளபதிக்கு அதிகமா வந்துச்சுனாலே தோல்விதான். அத பாப்போம். அது வரலைன்னு வச்சுக்கோங்க, ஓடி போன பொண்டாட்டி ஜென்மத்துக்கு ரிப்பீட் ஆகாது வீட்டுக்கு. கட்சி வச்சிருக்கோம் ரிசல்ட்ட பத்தி கவலைப்படணும். கட்சி இன்னைக்கு பூமி பூஜைக்கு வந்துச்சு தெரியுமா ஒரு கூட்டம். அந்த கூட்டம் கூட டிவிகே எம்எல்ஏவோட எண்ணிக்கையை விட எம்என்எம் எம்எல்ஏ எண்ணிக்கை அதிகமா இருப்பாங்க 26ல. கனி ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க, அவர் தளபதி 70 நடிக்க வரும்போது ஒரு எம்எல்ஏ எம்பியா இருந்துடக்கூடாது. இருந்தினா அவனை நீ செத்தடா விடையா பையா. அன்னைக்கு இப்படிதான். ஏன்னா நாங்க அரசியல்லையும் களங்கண்டு ஜெயிச்சிட்டோம், சினிமாலையும் ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி ஆயிரும். அது உனக்கு ரொம்ப பெருத்த அவமானமா போயிடும். அரசியல்ல நீங்க ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. பாப்பா அது நடக்கும். 26 ரிசல்ட் அன்னைக்கு கண்டிப்பா ஸ்பேஸ் போடுவேன். அப்ப வந்துருங்க பேசுவோம். 26 ரிசல்ட்டுக்கு தான் ஸ்பேஸ் போடு. ஆனா அந்த ஸ்பேஸ்ல நாங்க கலாய்க்கும் போது திடீர்னு ஒரு அஜித் ஃபேனை மேல ஏத்தி விட்டுட்டு இந்த சண்டைனால ஸ்பேஸ க்ளோஸ் பண்றேன்னு ஓடி போக கூடாது. சரியா போட்டதனமா இருந்து ஸ்பேஸ் நாங்க தான் கார்த்தி ஜெயிக்க போறோம். 200க்கு மேல பாப்பா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இரியா நீ வந்துட்டு எங்களை கூட வந்துட்டு அபியூஸ் பண்றதெல்லாம் சொல்ல ஓகே. நீ தானே டைம் பாஸ்ல போய் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்று போயிட்டானா பைத்தியக்காரன். குமரா எதுக்குடா இத்தனை விஜய் சேர்த்த? பயந்துட்டான் பேரு. ஏண்டா 5 பேர் பத்தாது இவனுக்கு இத்தனை பேரை கூட்ட ஓட்டாம் பேர். இந்த மாதிரிலாம் எங்க ஒரு அஜித் ஃபேன்ஸ் பேஸ்ல போய் பேசுறா பாப்போம். அவங்களுக்கு எல்லாம் பாயிண்ட்ஸே இல்லாதனால ஆரம்பத்துல இருந்து கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. நம்மளாம் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஜேடி ப்ரோ இத பாத்தீங்களா? இதுக்குதான் ஜேடி ப்ரோ நம்மள மாதிரி என்ஆர்ஐயா இருந்துடணும். எதை பத்தியும் வரி இல்ல, என்ன வேணா பேசலாம். டேய் ஆனா ஒண்ணுடா, டேய் டிவி நான் இப்ப சொல்றேன்டா, டிவிகே உடைய கவர் போட்டோவையோ
இல்ல அந்த பிளாக் எதையாவது ஒண்ணு உங்க டிபிலயோ எங்கேயாவது இருந்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை பேசாதீங்க, சரியா? யாரும் எதுவும் பேசாதீங்க. வீடியோ வந்திருக்கு, பூஜை வீடியோ வந்திருக்கு, பூஜை வீடியோ வந்திருக்கு. ஷேர் பண்ணுங்க, வேலை ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, கேக்குதாங்களா? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. அது கார்த்திக் ப்ரோ ஃபேன் நான். கார்த்திக் ப்ரோ உங்க ஃபேன் வந்திருக்காரு. சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா இருக்கிறேன். நீங்க இல்லாம ரொம்ப நானே 2-3 டைம் வந்து கிறிஸ்ட் ப்ரோ கூட சொல்லிக்கிறேன், நான் உங்க ஃபேனு. நீங்க பேசுற பேச்சு இங்க இருக்கவங்க பாதி பேர் அவர் ஃபேன் தான். எப்ப மாரி இருக்கும். நீங்க கார்த்தி என்ன காசு கொடுத்து கூப்பாரு? இல்ல ப்ரோ, நான் பெங்களூர்ல இருக்கிறேன். நான் பெங்களூர்ல இருக்கிறேன். ஏன்னா அவரு அபியூஸ் பண்றேன்னு நாங்க அவரு இல்லாம இவங்க எல்லாரும் அபியூஸ் பண்ணாங்க. அப்பதான் அவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஐயோ கார்த்தி கீழ இருந்து இந்த விஎம்ஐ புட்டை சிரிக்குது பாரு. இந்த வாய்ஸ் எங்கே கேட்க ப்ரோ நான் 2 வாட்டி தான் பேசிக்கிறேன். கிறிஸ்ட் ப்ரோக்கு தெரியும். இப்படியே அவனை தூக்குங்க, தலகணேஷ் அவனை தூக்குங்க மேல ஜாலியா. ஆமா டேய் தலகணேஷ், போயிட்டு அந்த ஐடியில வாடா. இங்க யாரும் நாங்க க்ளோஸ்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. இது தலகணேஷ் கிடையாது, தலகணேஷ் கிடையாது, இது பில்லாமணி 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 பில்லாமணியா? இந்த தாயனிங்க வேற புதுசு அவன் குமரன் இருக்கான் தான். எப்படியா பில்லாமணி? ஓ பேங்க் ஆபீசர் பில்லாமணியா ஜெடி ப்ரோ? அவனேதான் அவனேதான். இல்ல பில்லாமணிக்கு எனக்கும் சாரி கனெக்டிங் தெரியுமா? பில்லாமணியே தான், பில்லாமணி பேங்க் ஆபீசர் பில்லாமணி, ரைட். இல்ல போன் கால்ல எனக்கும் அவனுக்கு சரியான சண்டை. ஆனா மாஸ் என்ன தெரியுமா, இப்படிதான் கனி மாதிரி ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணும். ஜேடி ப்ரோ நம்ம 2 பேரும் நீ பேசுவான், வேற எவனும் பேசாதீங்கடா. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே டிவிகே சப்போர்ட்டர்ஸ் நம்ம எழுதி வச்சுட்டான், சரியா? சொல்லியாச்சு ப்ரோ, எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு. நீங்க யாரும் பேசாதீங்கடா, நாங்க பேசிக்கலாம்னு சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, இனிமேல் யாரும் பேசாதீங்கடா டேய், எல்லாரும் நார்மலா பேசுங்க. முடிஞ்சா குமாரா நாங்க 2 பேரும் யாராச்சும் ஸ்பேஸ் போட்டுக்கிறோம். ப்ரோ நான் பேசல இல்லையா ப்ரோ, நான் பெங்களூர் தான். நீ என்ன ரேயா ப்ரோ? நீ என்ன ரேயா ப்ரோ? எஸ்கே ப்ரோ இருக்கியா ப்ரோ? கார்த்தி இந்த அக்டோபர் 10க்கு அப்புறம் கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க. கனி மேல கனி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆமா, இப்போதைக்கு வேட்டையன் இல்ல. படத்துக்கு நம்மளா போய் பேசி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம்னு பாக்குறேன். ப்ரோ அத பத்தி எல்லாம் அதான் இப்ப வேணாம், இப்ப வேணாம். ஒரு அக்டோபர் 10க்கு அப்புறம் டோட்டல் நார்த் அமெரிக்காக்கே 670,000 தான் பண்ணிருக்கான் டுபுக்கு இப்ப வரைக்கும். பாப்போம். கனி சூப்பர் ஸ்டார்டா ஏறிக்குதுடி மாலா, வேண 12 நம்பர்ல வை கனி. ஆனா இப்ப தெரிஞ்சிச்சுடா கனி நீ டிஎம்கேன்னு. சொல்லு கார்த்தி. என்ன கனி போயிட்டு வந்துட்டு இருக்கற, என்னாச்சு? வேலை இருக்குல்ல எனக்கு. என்ன வேலை? பிரியாணி சாப்பிட்டு போறியா? தூங்குறதா? அந்த கடைக்கு இப்ப அந்த ஹோட்டலுக்கு பாக்ஸர்ஸ் பிரியாணின்னு பேரே வச்சுட்டானுங்க தெரியுமா? இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன காமெடிஸ் மட்டும் பண்ணிக்கலாம் கார்த்தி, ஜெயிக்க முடியாது. என்னது? இந்த மாதிரி காமெடிஸ் வேணா பண்ணிக்கலாம், ஜெயிக்க முடியாது. டேய் அதனாங்கப்பா, நீங்க அப்படியே ஏண்டா உங்களை எல்லாம் பீதோட குச்சியாட்டம் செல்லுக்குள்ள இருந்தே ஜெயிச்சுச்சுரா அந்த அம்மா. உங்களை எல்லாம் அப்படியே வெளியே நீங்க கேம்பெயினிங்கா பண்ணி சுத்திட்டு இருந்தீங்க, அது ஜெயிலுக்குள்ள இருந்தே ஜெயிச்சுச்சது. நீ எல்லாம் பேசலாமாடா? அதிமுக 2யுமே ஆதரிப்பாங்க, மத்த யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. மட்டி புண்டை, நீ டிஎம்கே தானே? அத அவங்க வந்து கேக்கட்டுங்க கார்த்தி, உங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாம் ரஜினிக்காக இன்னைக்கு வாதாடிட்டு வந்து பேசின நீ ஒரு பேண்டவர் ஃபேன், நீ எதுக்கு மென்டலுக்கு வந்து பேசுறீங்க? நாங்களே எது வேணாலும் பேசுவோம். காங்கிரஸுக்கு அப்புறம் நான் தான் சொல்லிட்டேனே கனி, அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நியூட்ரல், புரியுதா? நான் யாருக்கு வேணா பேசுவேன். திடீர்னு உனக்கே தெரியும் நான் இந்தியா லெவல்ல யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு உனக்கே தெரியும். நான் யாருக்கு வேணா பேசுவேன், புரியுதா? ஆமா, நான் இதுல சொல்றதுக்கு என்ன, நான் இந்தியா லெவல்ல நான் பிஜேபி சப்போர்ட்டர் தான். நான் சொல்றதுக்கு நீ நான் யாருக்கு வேணா பேசுவேன். ஏன் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன்? பிஜேபி எவ்வளோ இந்தியாவில் இருக்கா அவ்வளவுக்கு அவ்வளோ எங்க டாலர் வேல்யூ எல்லாம் இங்க ஏறும். ஸோ நான் பிஜேபி சப்போர்ட்டர். எல்லாரும் அவன் தேவைக்கு தான் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவான்.
அப்ப இந்திய நாட்டோட காசு வேணும் அவசியமே இல்லையா உங்களுக்கு? அது எனக்கு எதுக்கு அவசியம்? நான் இந்த ஊர்ல சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அங்க ஏறினா என்ன ஏறல எனக்கு என்ன? அப்ப அப்ப இங்க உள்ளவங்கலாம் பார்க்க மாட்டியா? அப்ப அவங்க செய்யறது நல்லது எனக்கு பண்றாங்களா புரியல கெட்டது மாறி பண்றாங்களா? நான் மத்தவங்களை பத்தி எல்லார பத்தியும் யோசிக்கிறதுக்கு நான் என்ன ஏதாவது கட்சியில இருக்கிறேன்னா என்ன? எனக்கு என்னோட இதுதான் முக்கியம். என் அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் உயரணும் எதுனாலும் இல்ல ஓகே. அதனால இங்க தானே பிறந்து வளர்ந்து இந்த எமோஷன்ஸ்லாம் யோசிச்சு பாரு. அதுவும் கனிக்கெல்லாம் அதெல்லாம் புரியுமா? கனி இங்க பாரு, கனி எமோஷன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க சொல்ற இப்ப காங்கிரஸ் ஆட்சி பண்ணுச்சுல, அப்ப மட்டும் என்ன ரூபாய் நோட்டு என்ன எதுக்கு மேல போனுச்சா? போகலடா. ரூபாய் நோட்டு அவனுங்க இருந்த வருஷங்கள்ல மிஞ்சி போனா ஒரு வருஷத்துக்கு 1% 1.5% இன்ஃபிளேட் ஆகும். ஓகேயா? ஆனா பிஜேபி வந்த சமயத்துல ஒரேடியா USD 74ல இருந்து 82 ரூபா போச்சு. இன்னைய தேதி வரைக்கும் அங்கதான் இருக்கு. உனக்கு புரியுதா? ஆல்மோஸ்ட் 10%. பிஜேபி வந்து கேவலமான ஆட்சி தானே பண்ணிட்டு இருக்கு. ஆமா, ஆனா அது எங்களுக்கு நல்லா இருக்குல்ல. உனக்கு சொல்றது புரியுதா? இந்தியாவுடைய கரன்சி வந்துட்டு மத்த நாடுகளுக்கு போலைன்னா உனக்கு ருப்பியோடைய டிமாண்ட் ஏறாது. புரியுதா? எல்லாத்தையும் வெளியிருந்தே வாங்கிட்டு இருக்கிறதுனால அவன் நாட்டுக்குள்ள காசை வச்சுக்கிட்டாதான் டிமாண்ட் ஜாஸ்தி. USDக்கு அதனாலதான் டிமாண்ட் ஜாஸ்தி. அந்த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கரன்சி வந்துட்டு பிஜேபி வந்ததுல இருந்து இந்தியால சூப்பரா போயிட்டு இருக்குது. அதனால எங்களுக்கெல்லாம் அட்வான்டேஜா இருக்குது இங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி நான் இதை ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேங்க. நீ சரியா? டிவிக்கு ஏதாவது நல்லா பண்ணுதா நான் அதுக்காக பேசுவேன் பண்ணுவேன். ஏதாவது நல்லா பண்ணலையா நானும் கூட சேர்ந்துக்கிறேன். அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்குது? ஆனா இப்ப வரைக்கும் நான் பார்க்கும்போது நீ சப்போர்ட் பண்ற கட்சியிலேயே வாயை திறந்தாலே கோத்தா கோமான் தான் பேசுறானுங்க. மெட்ரோல சும்மா போயிட்டு இருக்கிற ஒரு பையனை உங்க தலைவர் போட்டு காதுலயும் காது மேலேயே போட்டு நிக்க வைக்கிறாரு. இவ்வளவு அசிங்கம் பண்ணி வைக்கிறீங்க நீங்க. நீ வந்து டிவிக்கு கொஸ்டின் பண்றதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ப்ரோ ஒருத்தனாடா பேசுங்க ப்ரோ. 13 வயசு பொண்ணு ஒரு டிஎம்கே காரன், அதெல்லாம் தெரியாதா? எல்லாமே தான் ஜெடி, எல்லாமே தான். மெட்ரோல இந்த ஆளுக்கு என்ன அருகதை இருக்கு மெட்ரோல போற ஒருத்தனை அடிக்கிறதுக்கு? கனி கனிக்கெல்லாம் புரியாதியா? கனியோட பையனையோ இல்ல அவங்க அப்பாவையோ அடிச்சிருந்தா அவன் வருத்தப்பட்டிருப்பான். அந்த இடத்துல அடிச்சது ஒரு 3ஆவது மனுஷங்கிறப்ப அவன் ஏன் முட்டுதான் கொடுத்திருப்பான் அவன். அதான் என்ன முட்டு கொடுக்குறான்னு பாப்பாங்க. கனி இந்த முட்டையெல்லாம் பெட்ரூம்குள்ள கொடுத்துருந்தீங்கன்னா பொண்டாட்டி கூடவே இருந்திருக்கும். சரி சொல்லு கனி, என்ன இதுக்கு என்ன சொல்லுவ நீ? இல்ல கார்த்தியா கனி என்ன யோசிக்கிறாப்லன்னா அடுத்து இது பேர் என்னது இன்பநிதி எப்படி கொண்டு வரலாம். இன்னைக்கு கனி என்ன ஐடியால இருந்தான்னு சொல்றேன். குடிவரமை சம்பந்தப்பட்டே இல்லாம இந்த ராணுவ கோட்பாடுன்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து அதை மட்டும் போட்டிருந்தான். அவர் கரெக்டா தான் போட்டிருந்தாரு. கூட்டத்துக்கு ஆம புண்டை வரும், மென்டல் புண்டை வரும், அதனால அவனுங்க தப்பு பண்ணாமலையும் பாத்துக்கோங்க, ஒரு செக்யூரிட்டா பாத்துக்கோங்கன்றதுதான் அவர் அதுல போட்டிருந்தாரு. சரியா? இந்த நாயை அதை பார்த்துட்டு வந்துட்டு தலையும் புரியாம வாயும் புரியாம அதை வச்சு எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்தது. இப்ப பேச சொன்னா பேச மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, இது காசு வாங்கிட்டு 200 ரூபாய் வாங்கிட்டு இருங்க வாங்கிட்டு வருவான். நான் வரமாட்டேங்கிறான், பேசவே மாட்டேங்கிறான் பாரு. ஏன்டா அஜித் ஃபேன்ஸ் பேசு, ரஜினி ஃபேன்ஸ் பேசுக்கெல்லாம் போனா பேசிக்கிட்டே இருக்கிற. ஓடிட்டாயா அஜித் ஃபேன்ஸ் கேவலமா திட்டுவாங்க. அதையும் வாங்கிட்டு சிரிச்சுட்டே நீ இப்பெல்லாம் திட்டாதேன்னு சொல்லி பேசுவாயா? நீ குடுத்தாயா? இந்த நாயே ஒரு 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 2 மாசம் முன்னாடி வரைக்கும் டிவிக்கே வந்தா காலி, அது காலி இது காலின்னு பேசிட்டு இப்ப பாத்தியா இப்படிதான் இருப்பானுங்க. அவன் பச்சோந்தி ப்ரோ, அவன் சரியா மாறினே இருப்பான் டைம் தகுந்த மாதிரி. கார்த்தி இப்ப வந்து நியூஸ பாத்தியா? என்னாச்சு? 40 நாளைக்கு முன்னாடியே ரஜினி வந்து ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரிதான் வந்துட்டான். லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கானா? அவன் பேட்டி கொடுத்துருக்கான் பாரு, தண்ணீர்ல போட்டிருக்காங்க. எல்லாம் பண்றான், போறானே எவ்வளவு போய் சேர மாட்டேங்கிறானு. ஆனா வேட்டையன் ஹைப் இல்ல தெரியுமா?
அவங்களுக்கு தெரியுதா? அப்படியே விட்டுட்டோம்னு வைங்களேன், அது கண்டுக்கிட அப்படியே வந்து போயிரும். அவன்கிட்ட போயிட்டு கண்டுக்கிடவே கூடாது. நீ மட்டும் மண்டையை போட்டினா இதான் உன் லாஸ்ட் பிலிம்னு சொல்லி இந்த படத்தை வச்சு விஜய் கலெக்ஷன் எல்லாம் பீட் பண்ணிடலாம்னு சொன்னா உண்மையாவே மண்டையை போட்டுருவான். நான் இன்னைக்கு சொல்றேன். டெத் அபியூஸா? ஹலோ, நான் வந்து ஒரு விஜய் ஃபேன், நான் டிவிகே தொண்டன் கிடையாது. நான் என்ன வேணா பேசுவேன். எனக்கு நான் வேணாலும் காட்டுறேன், என் பாஸ்போர்ட் வேணாலும் காட்டுறேன். எனக்கு அங்க நான் இந்த ஊரு சிட்டிசன், எனக்கு அங்க ஓட்டு உரிமை கூட கிடையாது. நான் எதுக்கியா பேசணும்? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அந்த ஒண்ணுனால ஈஸியா தப்பிக்குவீங்க. ஆமா, சரி ப்ரோ, நல்லா தப்பிங்க ப்ரோ. எனக்கு அது போதும். நான் இஷ்டத்துக்கு பேசுவேன் குமரா. உண்மையாவே வெளிநாட்டுக்கு வர்றது இவ்வளவு பெரிய யூஸ்ன்னு எனக்கு முன்னாடி தெரியாது, இப்ப தெரியுது. ஓட்டர் ஐடியா இல்லப்பா, ஓட்டு நான் இங்கதான் போட முடியும். இல்ல ப்ரோ தம்பி கட்சியில ஒருத்தர் இருக்கிறான் ப்ரோ, இந்த சைக்கோ தோட்டான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் இத்தனைக்கும் அவன் இந்தியன் சிட்டிசன் தான், சவுதியில இருக்கிறான். அவன் டிஎம்கே பேச்சா அவன் இருக்கிறான். மயிராண்டி சங்கில்லா அப்படிதான் இருக்கும். என்னடா அவன் என்ன நினைச்சிட்டான், நம்மளும் ரஜினிகாந்த் மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிருவோம்னு நினைச்சிட்டான். எங்கேயாவது குடிச்சிட்டு புரிஞ்சு கிடப்பான் காய்வெளி. என்னதுக்கா? உப்மா சேமியாக்கா? இங்கதான் வந்து வியாபாரம் பண்ணுவான். யாராவது அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வாங்கடா, போர் அடிக்குது. 69 படத்துக்கு அப்புறம் நீங்க தான்டா எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். மோனிஷ் இருக்காரு பாருங்க, அஜித் ஃபேன் மோனிஷ் இருக்கிறாப்ல பாருங்க. எங்க இருக்காரு மோனிஷ்? கீழ இருக்காரு பாருங்க. நாங்க வந்து ஜெடி ப்ரோ, இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு ஜெடி. 69 படத்துக்கு மேல 69th ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது பத்தியா, அதுக்கு மேல பார்த்தோன்னா நம்ம நியூட்ரல்ஸா மாறிடலாம் சினிமால. நான் கூட மாறலாமா? நீ கூட மாறலாம். நீ மாறக்கூடாது. ரெடி நீ வந்து டிவிக்கு நீ மாறக்கூடாது. நானும் ஜெடியும் மாறிக்கிறோம். மாறிக்கிட்டு நாங்க ஸ்பேஸ் போடுறோம். நீங்க வாங்க, நீங்களா சும்மா பேசுங்க, நாங்க போற போக்குல நார்மலா டிபி இது வைக்க மாதிரி வச்சிருங்க. வச்சுக்கிறியா? இல்ல, நார்மலா டிபி வச்சுட்டு என்ன பண்ண, இந்த சினிமா வச்சுட்டு நியூட்ரல் பேஸ் மாதிரி பேசணும், அவ்வளவுதான். நான் என்னோடதுல வந்து நான் 3ஆ பிரிச்சு வைக்க போறேன். ஓகேயா? நடுவுல வந்து டாப் ஸ்டார் இவன் வந்துருவான், இவன் சிவகார்த்திகேயனுக்கு கீழே இந்த சைடு அஜித், அந்த சைடு ரஜினியும் வச்சு நியூட்ரல் ஐடி ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு வர போறேன். ஜீரோ ஃபாலோவர் பேசு ப்ரோ. இவன் டிபியை பார்த்தா அஜித் ஃபேன் மாதிரி தெரியலையே, ரோல் ஐடி மாதிரி தான் இருக்கு. ஆமைகள் ஜாக்கிரதை. ப்ரோ பேசு ப்ரோ. பிளாக் யாரு ப்ரோ? நீ எந்த ஹீரோட ஃபேன்? நீ பிளாக் புல் பேர பாத்தீங்கன்னா பிளாக் புல். அதுல அட்டை ஐடியை பாரு, விஜயலட்சுமி. ஜெய் குமாரா, நம்ம ஒருத்தருக்கு ஃபேனா இருக்கும் போதே இவனுங்களால தாங்க முடியலையே. நம்ம எல்லாம் நியூட்ரலா மாறி ஸ்பேஸ் போட்டா இவனுங்களாம் என்ன ஆவானுங்க? பண்ணுவோம் ப்ரோ, நியூட்ரலா மாறி பண்ணுவோம் ப்ரோ.
எல்லாரும் ஒரு ஐடி, நீங்க ஒரு ஐடி, நான் ஒரு ஐடி, ஜேடி ஒரு ஐடி, எல்லாரும் ஒரே மாதிரி காமன் டிபி வச்சுட்டு அடிக்கணும். மாசா இருக்கணும். அஜித் ஃபேன் மோனிஷ் வந்திருக்காப்ல, இருங்க. என்ன ஜேடி ப்ரோ என்ன சொன்னீங்க? அஜித் ஃபேனா? அஜித் ஃபேன். ஆமா அஜித் ஃபேன் தான். இங்க எல்லாம் அஜித் ஓவரா ஃபேன் அஜித் ஃபேன் இல்ல ப்ரோ, ஒன்ஸ் அப்பான் a time நினைச்சேன், சிரிப்பு. ஒன்ஸ் அப்பான் a டைம்னா இல்ல, கொஞ்சம் ஃபன்னா போய் பேசுவோம் அவ்வளவுதான். அது ஒன்ஸ் அப்பான் a டைம்னா ஒரு வருஷமா பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் பேசுறாங்க. ஃபாலோவர் ஏத்துனீங்க, இப்ப அஜித் ஃபேனா மாறிட்டீங்க. அஜித் ஃபேனாடா, சரிடா. நாங்க இது இப்போ வரைக்கும் விஜய் ஃபேனா தான் இருக்கோம். 2019 வந்தேன், இன்னும் விஜய் ஃபேனா தான் இருக்கேன். நான் வந்து ஏதாவது அஜித் ஃபேனா இருந்து இப்போ விஜய் ஃபேனா மாறி இருக்கேன், அப்படிதானே? இல்ல ப்ரோ, நீங்க அஜித் ஃபேன் தான், விஜய் ஃபேன் போய் நடிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ரைட். ஆரம்பிச்சிட்டாங்க, ஆரம்பிச்சாச்சு. கரடா கார்த்தி ப்ரோ. ஃபேன் ஃபாலோவர் நிறைய ஆகி போச்சு பாத்துக்கோங்க. இப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க, அவர் ஏதாவது பேசுவாரு, புடிச்சு அவரை கேட்பாங்க, நீங்க அதுக்கப்புறம் காணாம போயிடுவீங்க, அதானே? ஆமா, அப்புறம் டிஎம் பண்ணுவீங்க. பழைய அக்கவுண்ட் நான் பாத்துட்டே கார்த்தியா வர சொல்லுங்க, டிஎம் பண்ணுவீங்க. ஃபேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் இப்போ ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. விஜய் ஃபேன் டிவிகே தொண்டன் அல்ல அப்படிங்கறத சொல்லிதான் இப்போ நான் அடிச்சு மொரவாசல் செஞ்சு அனுப்பிச்சு விட்டேன். ஆனா உங்களுக்கு சரியான சாக்கு கிடைச்சிருக்கு, அதனால ஆமா. இதை யாரும் நம்பலைனாலும் இங்க வந்து பாத்துக்கோங்க, நான் போன வருஷம் யாருக்கு இங்க வேலை ஓட்டு போட்டேன் அப்படிங்கறது கொண்டு வேணாலும் நான் அனுப்புறேன், சரியா? நான் டிவிகே தொண்டன் கிடையாது, நான் இங்கதான் ஓட்டு போட முடியும். நான் இது வரைக்கும் ஓட்டும் போட்டதே இல்ல, அதுவும் நான் அனுப்புறேன். அதனால நான் அடிப்பது, நான் ஆமைங்களை அடிச்சனாலும் மென்டலுங்களை அடிச்சனாலும் என்ன எனக்குரிய இது, அவ்வளவுதான். இதுக்கும் விஜய் நாவுக்கோ இல்ல டிவி கேட்க எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி கார்த்தி, நீ ஏன் இந்த அஜித் ஃபேன் பேசுறீங்க, உனக்கு கூப்பிட்டேன்னு பேசுறீங்க, இங்க எவனும் வந்து பேச மாட்டாங்க. அதான் எனக்கும் புரியல. அங்கெல்லாம் நம்ம தைரியமா ஏறோம், இங்க ஒரு 10 பேர் இருந்தாலும் போய் மேல ஏறி போய் பேசிட்டார. ஏன் ஒருத்தவங்க கூட ஆம்பளை இல்லையா அங்க? அதுக்கு என்னையா பண்றது? விஜய்னா பாயிண்ட்ஸே அள்ளி கொடுத்துருக்காரா, போய் பேசின 2வது பாயிண்ட்டுக்கே உனக்கு கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சானுங்க. பேசுங்கடா மேல. ப்ரோ நீ சொல்லு, ஐடி ஓபன் பண்ணிடுவோம். ஃபோன் பண்ணிடுவோமா? டிபி மட்டும் ரெடி பண்ணிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்ல ப்ரோ. ஆமைங்க மூட்டு போடாம பேசினதா சரித்திரமே இல்ல ப்ரோ. எதுக்கு மோனிஷ் எப்படி திட்டுறீங்க? ஆமா கரெக்ட், மோனிஷ் குரூப் தானே. இல்ல இப்போ அவங்க சொல்லி அதை மறந்துட்டாங்க, இப்போ நீ வந்து சொல்லி அதை நாம பத்தி திரும்ப அவங்க கேட்கணும், அப்படிதானே? உங்களாலதான்டா தலக்கு ஒருத்தன் தலையவே வெளில காட்டுறான். ஆமா, ஐயோ அதெல்லாம் யாருமே தெரியாது. எல்லாம் ஓவரா இல்ல, நான் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் நானும் அபியூஸ் பண்ணாதீங்கறான்னு சொன்னேன். நான் என்னமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரியே சொல்றியா? நீ அப்படி சொல்லிடக்கூடாது, கார்த்தி ஸ்பேஸ் போடுவாங்க கிளவி போங்கடான்னு சொல்லி. நான் அப்ப வந்துருப்பானுங்களான்னு பாருங்க. அஸ்வின்ட்ட கேளு, எவ்வளவு பஞ்சாயத்துன்னு கேளு. எதுக்குடா ஃபேமிலி அபியூஸ் பண்றீங்க? அதனால பிடிச்சி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்களோட கிஸ்ட் தெரியாது மோனிஷ் உனக்கு அப்ப, சரியா? எனக்கு என்னன்னா ஃபேமிலி அபியூஸா போவானா, அதனால திட்டாதீங்கடா அப்படின்னா அந்த அஸ்வின் இழுத்து காலில் வச்சு பேசுனது சொன்னானுங்க. என்ன மாதிரி நினைச்சுன்னு தெரியுமா ப்ரோ? மோனிஷ் ப்ரோ, வாரிசு துணிவு டைம்ல எப்படி போச்சு தெரியுமா? நானும் கார்த்தியும் பேச இல்ல நடுவுல கொஞ்சம் சைலண்டா இருந்தானுங்க எல்லாரும், சரி அப்படியே அமைதியா போச்சு. மோனிஷ் சைலண்ட்லாம் கிடையாது, நீ வந்து அந்த ஸ்பேஸ்லாம் போட நீ அப்படியே வெளியில போற மாதிரி போயிட்டு அதெல்லாம் போய் ஏன் தெரிஞ்சிருக்கும் அவங்க எப்படி பேசுவானுங்க போறது இல்லையா அதுக்கப்புறம்? அதான் இல்ல அந்த டயத்துல சொல்றேன், நல்லவனா திருந்தாங்கன்னு சொல்றீங்களா? என்ன சொன்னாங்க கிருஷி? அதான் சொன்னாங்க, இது மாதிரி உங்க சைடுல அமைதியா இருக்காங்க, ஒரு சில பேர் பேசுறாங்க, அதனால நாங்க பேசுறோம்னாங்க. அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியாதுல, ட்ரிகரிங் பாயிண்ட். சார் நிப்பாட்டியா? சில நிப்பாட்டினா ஒரு பையன்லாம் கிடையாது, கார்த்தி மட்டும் தான் பேசுறோம்.
அதுவும் இந்த அதனால என்ன அந்த தெரியுது பேஸ்ல தாங்க விஜய் யாராவது பேனல்ல கூட வந்து ரெக்கார்ட் போடணும். பேசுறேன்னாரு. இந்த கனி புண்டை டெய்லி எனக்கு இந்த அஜித் ஃபேன்ஸ் பேஸோட லிங்க் அனுப்புது. ஆனா அந்த டைமிங்லாம் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்குதுங்க. எனக்கு அது காட்டவே இல்லை. ஆனா அதுக்கு அங்க திரும்ப போய் திரும்ப அதே மைக் வாங்கி சொல்லிட்டு மைக் வாங்கி சொல்லிட்டு அன்பிளாக் பண்ணு சொல்லிட்டு அது லிங்க் அனுப்புவாங்க. அதான் சொல்லியிருக்கேன் இப்போ டிஎம்ல போய் சொல்றா முதல்ல அன்பிளாக் பண்ணவே துப்பு புண்டை இல்லாதவனுங்க இவனுங்க ஸ்பேஸுக்குலாம் நான் போகணுமா? மோனிஸ் கனிய வந்து அவனை மைக் கொடுக்காம இருக்க முடியலையா? யாராவது ஒரு ஆள் மைக் கொடு கத்த ஆரம்பிச்சுறாங்க. இக்னோர் எதுக்கு பண்ணாலும் உள்ள அவனுக்கு மைக் ஏறிடலாம். கொடுக்கணும்? அவர் என்ன பெரிய போராளியா? அவர் மைக் கொடுக்கணும்? ஒரு மயிராலையும் கிடையாது. அவனாச்சும் கொஞ்ச நேரம் பொழுது போகும்யா. அவன் வந்து அங்க ஏதாவது அபியூஸ் தானே பண்ண வைக்கிறான். அவன் அதுதான் அது அவனை அபியூஸ் பண்ணாமே பாயிண்டா பேசலாம். அவன்கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கோங்க. எல்லாம் நீ அவன் வரும்போதெல்லாம் லிசனர்ல இரு. எப்படி பிரச்சனை இல்லடா. நான் பேசுவேன், அது மேட்டர் இல்ல. ஆனா பக்கத்துல இருக்கவன் கத்திடுறான். அதான் பிரச்சனை. ஆமா புது ஐடி எல்லாம் பேச மாட்டாங்கல்ல. புதுசா வராங்களா அவங்க பொறுமையா பேச மாட்டாங்க. டக்குன்னு அபியூஸ் பண்ணிடுறாங்க. கார்த்தி ப்ரோ அனிகேஷ கூப்பிடுங்க ப்ரோ. மனோஜ் டெட் பாடி ஆயிருவான்டா அவன். அஜித் ட்ரோல் ஐடின்னு நினைக்கிறேன். ஹலோ கேக்குதா? யாரு ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. மோடி கிட்ட தான் சொல்லுங்க. நானு வாரிசு துணிவு இருக்கும்போதுல இருந்து நானு பாத்துனுங்கிறேன். ஆனா நீங்க கார்த்திக் ப்ரோ தான் இந்த மாதிரி அபியூஸ் பண்ணுவாருன்னு சொல்லி நின்றீங்க. ஆனா அவரு நிறுத்திட்டாரு. நீங்க எல்லாம் பேசி சரி நிறுத்திட்டாரு. அவர் பேசினப்ப அப்புறம் கூட இவங்க நிக்க வைக்கல அஜித் ஃபேன்ஸ். அவரு பேசலே இல்ல, இருந்தாலும் அவர் பேசின்னு இருந்தாரு. இந்த பாயிண்ட் வந்து இல்லங்க இங்க பாருங்க மோனிஷ் ப்ரோ, என்ன மேட்டர்னா மற்ற எல்லாருமே அபியூஸ் பண்ணுவாங்க, மியூட் போட்டு அபியூஸ் பண்ணுவாங்க. இவர் மட்டும்தான் என்னைக்குமே மியூட் போட்டதே கிடையாது. டைரக்ட் அடி தான் ப்ரோ. அவருக்கு மாத்திரம் தான் அவரு எந்த பேஸ்ல வந்தாலும் பேசுவாரு. ப்ரோ இருங்க ப்ரோ, சொல்றதை கேளுங்க ப்ரோ. இது வந்து எனக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும், ஓகேவா? நான் லிசனர்ல இருந்து கார்த்தி ப்ரோ ஸ்பேஸ், ஜேடி ஸ்பேஸ் எல்லாருமே நான் கேட்டு தான் இருக்கேன், ஓகேவா? எனக்கு என்னன்னா இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அப்புறம் இப்போ லேட்டஸ்டா இல்ல ப்ரோ, இப்போ இரியா பேச விடுயா. நீ லேட்டஸ்டா கார்த்திக் ப்ரோ ஏதோ சரி பேசுங்க. அதுதான் சொல்றேன், எல்லாருமே இந்த மாதிரி அவர் கரெக்டா தான் பேசுவார் ஒரு சில விஷயம், அதெல்லாம் வந்து யாரும் இல்லைன்னா சொல்லல. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அது வேற மாதிரி கொண்டு போய் அந்த ஐபிஎல் டைம்ல அந்த சண்டெல்லாம் ஆயிட்டு அது பர்சனலா ஒரு மாதிரி போயிட்டு தெரியும். அது பர்சனலா போயிட்டு அது இவரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவா இல்ல. அதுக்கப்புறம் அப்புறம் வந்தோடனே அது வேற மாதிரி கொண்டு போனாங்க ஒரு சில பேரு. சரி அதுக்கப்புறம் வந்தோடனே என்னாச்சு, அதுக்கு மாதிரி ஃபேன் ஃபைட் இல்லன்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த நீங்க நம்ம இந்த கெவின் நம்ம ஆட்டாக்காரு இவங்க எல்லாம் ஸ்பேஸ் போடுவாங்களே, அந்த ஸ்பேஸ்ல என்னையோ கார்த்தியோ பாத்திருக்கீங்களா? உங்க ஸ்பேஸ் ஓடிட்டு தானே இருக்கு. நம்ம ரெண்டு பேருமே ஈச் அதர் ஃபாலோல தான் இருக்கணும். வரவே மாட்டீங்க, வரமாட்டோங்க. எங்களை வச்சு உங்களுக்கு அங்க பிரச்சனை வேணாம், இந்த அபியூஸ்ல கொடுத்து வச்சிருக்கானுங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வரன்றதுக்காக தான் நாங்க அந்த உங்க ஸ்பேஸ் சைடு நாங்க வரதே, நானோ கார்த்தியோ இல்ல அங்கிட்டு வரதே கிடையாது, தெரியுமா? அது தெரியும் ப்ரோ. அது இல்ல நான் சொல்றது என்னன்னா அந்த டைம்ல நமக்கு அந்த மாதிரி ஒன்ஸ் அபான் டைம். ஆனா ஏகே ஃபேன்ஸ் இல்லன்னு சொல்ல, அவங்க ஒன்னும் உத்தமங்கள்லாம் நம்ம யாருமே சொல்ல, ஓகே? ஆனா அந்த டைம்ல கார்த்தி மேலதான் நிறைய எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. கார்த்தி மேலதான் வந்து கார்த்தி ப்ரோ மேலதான் வந்து பர்சனல் அபியூஸ்லாம் நிறைய இருந்தது. அதனாலதான் அந்த டைம்ல இன்வால்வ் ஆயிட்டு உங்களுக்கு தெரியாது ஆஃப்லைன்ல எவ்வளவு நடந்ததுன்னு சொல்லிட்டு, ஆஃப்லைன்ல எவ்வளவு பேசணும், இது முடிக்க சால்வ் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப ஃபேமிலி அபியூஸா போயிட்டு இருக்கு அவர் மேல அப்படின்றதுனால அஸ்வினை இன்வால்வ் பண்ணி அந்த ஏகே ஃபேன் சைட்ல ஓரளவுக்கு ட்ரை பண்ணோம். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இல்ல, அவரே அமைதியாயிட்டாரு. அவரே போனதுக்கு அப்புறம் திரும்ப அது ஆரம்பிச்சோன்னு இதுக்கப்புறம் யாரும் அவர் வந்து நீங்க பண்ணது வந்து தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. கார்த்தி ப்ரோட்ட திரும்ப வந்து யாராவது இல்ல நீங்க அன்னைக்கு போயிட்டீங்க திரும்ப அவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம தாராளமா சொல்லலாம். இப்போ அவர் சைலண்டா இருந்துமே பிரச்சனை வந்து வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு யாருமே வந்து நாளைக்கு வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் லாஸ்ட் டைம் கேட்டதை விட இந்த வாட்டி கார்த்தி ப்ரோக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்களே தவிர யாரும் வந்து அப்படியே விட்டுலாம் வந்து போக மாட்டாங்க இந்த வாட்டி. ஏன்னா கரெக்டா நடந்திருக்காரு. ஸோ திரும்ப வந்து யாராவது கேட்டாங்கன்னா அந்த டைம்ல வந்து இல்ல அவர் கரெக்டா தான் நடந்திருக்காருன்னு சொல்லி இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் இருந்த விட இந்த வாட்டி நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் எப்பவும் போலயே அவர் என்ன பண்றாரோ அது பண்ணட்டும். ப்ரோ அது எப்பயுமே பண்ணணும் ப்ரோ. இப்போ புரிஞ்சு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலை வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து நம்ம அடுக்க கூடாது. ஓகேவா? இப்போ எனக்கு நான் பேசுறது கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் பேசலாம். ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. கேக்குது. ப்ரோ அப்பெல்லாம் செம ஃபன்னா இருக்கும் ப்ரோ. ஏதாவது ஒரு ஐடியெல்லாம் புடிச்சிட்டு இந்த இருக்கான் கன்னடா கார்த்தி, இந்த இருக்கா இவன் தான் அப்படின்ட்டு எனக்கு சிரிப்பா வரும் பார்க்கும் போது. ஏகப்பட்ட அக்கௌண்ட் அது வேற யாருல நம்ம குமாரன் தான். உடனே குமரன்ருவாயா ஆன்லைன்ல இருக்க மாட்டாரு, பேக்கெட்ல போய் உட்காருவான். விஜயகுமார் முதுகுத்தி இந்த ஆளுக்கு ஜனம் கட்டின மாதிரி தாடுவான். நீ வேற ஏத்தி விடுறீங்க, பத்த வச்சு எல்லாம் பறக்க விட்டுருவாயா? முதுகு குத்தி நீ பேசலாமா? முதுகு குத்தி குண்டி குத்தி இந்த வார்த்தை நீ பேச முடியும் யாருக்கு? எனக்கு ஒரு டீல் இருக்கு ப்ரோ. விஜயகுமார் காலைல தளபதிக்கு ஆதரவு ஒரு கமெண்ட் போட்டா சிரிச்சு வைக்கிறேன் தம்பி. இன்ஸ்டாகிராம்ல என்ன பேசுன அதுக்கு உனக்கு ரீப்ளை பண்ண கேரு. காலைல பேசுறது வேற, இங்க ஆன்லைன் வேற. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அஜித் படத்துல அஜித்தை புக் பண்ணதுக்கு அப்புறம் உன்னையே தாண்டா புக் பண்ணும் முதுகு குத்தி. குத்தினே இருக்கிற எல்லாரையும் முதுகுல. ஆமா காலைல முதல்ல குத்துறாரு வந்தாலே. அது நானுமே பார்த்தேன். யாராவது தளபதி ஃபேன்ஸ் வந்து எமோஷனலா ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டா, ஏதாவது ஒரு ட்வீட் போட்டா கீழே போய் சிரிச்சு வைக்கிறது. உனக்கு என்ன எரியுது? நாங்க தளபதியை பத்தி போடுறோம். ஆமா நான் பிரேஸ் பண்றேன். உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்லியா, அதை விட்டுட்டு ஸ்பேஸ்ல வந்து பேசியா. நீ விஜய் ஃபேன்னு சொல்லாத அப்ப சரியா? திருச்சி வைக்கிற ரெடியா சார்? இப்படி இருக்கே விஜயகுமார் சார் முதுகுத்தி. வேணா என் வாய கிளறி அந்த வார்த்தை சொல்ல வச்சு நீ ஏன் அவமானப்படுத்த விட்டு. மோகன் வயசும் விஜயகுமார் வயசும் ஒரே மாதிரி இருக்கு, அது மட்டும் ஒண்ணு. ரெண்டு வானம் இல்ல, அப்படிதான் இருக்கும். ரெண்டு ஒண்ணுதான். ஒண்ணு முழு போதையில பேசும், ஒண்ணு அரை போதையில பேசும். ஆமா இது முக்கா போதையில பேசும். அப்புறம் விஜயகுமார் விஜயகுமார் என்னைக்கு ஸ்பேஸ் சென்ட் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் வந்துரு. உன வச்சுதான் என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருந்துச்சு. ஐயோ வர இன்ஸ்டாகிராம் போடவே மாட்டேங்கய்யா. யாராவது குரூப் ஆரம்பிச்சிட்டீங்க போல. விடி இன்ஸ்டாகிராம் பொண்டாட்டிங்களோட பேசுங்கடா. லவ் அரிசி பொண்டாட்டிங்களோட. இங்க வந்து ஸ்பேஸ்ல நார்மலா காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இதத்தான் கார்த்தி பேசுறதுக்கு என்னடா இருக்கு உங்களுக்கு? போய் இன்ஸ்டாகிராம்ல பேசிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஓயே ரொம்ப போறீங்க போல இருக்கு. எனக்கு புரியல. இங்கே அசத்து காணும். ஓயரும் சொன்னே அசத்தியா வருது. பாத்துட்டு இருக்கேன். போக்கே சரியில்லை. அது வந்து அஸ்வினுக்கு பட்டா போட்டாச்சு. சரியா? 300 ரூபாய் மிச்சம் பண்ண பாக்குறேன் குமரன். நீ வேணா ஜேடி ப்ரோ எடுத்துக்க. ஜேடி ப்ரோ ஜேடியும் ஜேடிய வேணா எடுத்துக்க. இல்ல ராமபுரா பாத்தீங்களா வயச பாத்தீங்களா? ஜேடி ப்ரோ வரீங்களா அப்படிங்கிறான். ஜேடி ப்ரோ தான் கூப்பிட்டேன். பாருங்களா கூப்பிட்டேன். உங்க இன்ஸ்டா கால் எந்த காலமே வரதில்லை யாரானு. எங்கேயாச்சும் கொண்டு போய் கோத்து விட்டுருவீங்கன்னு. ஆமா இவருடைய இன்ஸ்டா ஐடி ஜேடி தண்டோன் இருக்கும், போய் பாருங்க. அதுதான் வருது. ஐயோ என்னயா லோகேஷ் கனகராஜோட நிலைமை இப்படி ஆகி போச்சு. என்ன ஆகி போச்சு? என்ன இப்ப 4 மைக்கு மட்டும் தான் நீட்டுறாங்க. நம்ம படம் படங்கள எத்தனை மைக்கு நீட்டினாங்க மீடியாவில். இதெல்லாம் என்ன ரஜினியோட படம் பண்ணிட்டு அவன் இவ்வளவு லைக் வாங்குறதே அவனுடைய ஸ்டார் பவரை காட்டுதுடா லூசு. இப்போ தளபதியோட படம் பண்ணிட்டு தளபதியோட படம் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த லைக்ஸ் எல்லாம் நமக்கு வந்ததா அவருக்கு வந்ததா. ஆனா ரஜினியோட படம் பண்ணும்போது அவனுக்கு டவுட்டே வேண்டாம். இப்ப வந்தது எல்லாமே அவனுக்குன்னு வந்தது. அவனுக்கு அந்த லைக்ஸ் ரீட்வீட்ஸ். கார்த்தி ப்ரோ என்ன ஷூட்டிங் கண்டினியூ ஆமா? என்ன கண்டினியூ ஆமாதா? கூலி செத்துருவான் ஜெடிவன். அடுத்து ஒரு மலையில ஒரு செத்துருவான். இந்த நாய் செத்து ஒளியட்டும். நான் வந்து தமிழ் சினிமாவோட நல்லதுக்காக சொல்றேன்.
இந்த நாய் மட்டும் மண்டைய போட்டுச்சுன்னா அந்த ஆளுக்கு உடம்பு சொல்லி நம்புறியா? உடம்பு சரியில்லாம இல்லடா விஜயகுமார், எதையா லாரியே எதையா வச்சு மோதியாவது அந்த ஆள் செத்து போட்டுன்றேன். லோகேஷ் படத்துலதான் இதெல்லாம் ரியல் ஸ்டன்ஸ் இருக்கும்ல. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, வெதுவதும் தண்ணி ஊத்துனேன் இருந்தாலும் இமயமலைக்கெல்லாம் போயிட்டு வர ஆளுக்கு வெதுவதும் தண்ணி எல்லாம் காத்துல வந்துச்சா? அவர் யோகா பண்றாருயா, அவருக்குலாம் தெம்பா இருப்பாரு, நீங்க நினைக்கிறது கிடையாது. இல்லடா, நான் வந்து தமிழ் சினிமாவோட நன்மைக்காக தான் சொல்றேன். இந்த ஆள் மண்டைய போட்டார்னா இவருக்குன்னு எழுதக்கூடிய மாஸ் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு பத்தியா, அதாவது இவருக்கு எழுதுறது இல்லை, இவர் புடுங்கிக்கிற மாஸ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே அதுக்கான உரிய ஹீரோஸுக்கு போக ஆரம்பிச்சிடும். அவங்க எல்லாம் அடுத்தடுத்து பெரிய ஆளா வர ஆரம்பிப்பாங்க. இவனே எத்தனை நாளைக்கு தண்ட குதியானாட்ட உட்காந்துக்கினே இருப்பான். இவன் நடந்து வந்து முடிய சொல்லிட்டுனா பாக்குறதுக்கு 10 பேர் இருப்பானுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதானே? இல்ல காசு சம்பாதிக்க ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட். அவர் என்ன பாயிண்ட் பேசுறது எங்களுக்கும் புரியல, உனக்கும் புரியாது. இல்ல கிருஷ்ண, நான் சொல்றது என்னன்னா, இந்த ஆள் நடந்து வரான், முடிய சொல்றான், கண்ணாடியை தூக்கி மாட்டுறான், உடனே இவனுங்கெல்லாம் ஃபயர் விட்றானுங்க. இன்னொருத்தன் அந்த சைடு உட்காந்துக்கின்னு டிக்கியை ஆட்டிக்கின்னு இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டிக்கின்னு பால் மாடாட்டம் நடந்து வந்துட்டு இருக்கிறான். அவனுங்க மிஸ்லடி இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்பதான்டா நம்ம உருப்பிடுவோம்? போனவாய் புண்ட மாதிரி வாய் வைக்கணும். ஒருத்தன் நியாயமா பேசினா அவனை போய் ஃபேமிலி பீஸ் பண்றானுங்க. விடாம அப்டேட் எங்கடான்னு சொல்லி விடாம லைக்கா போட்டோ எடுத்ததுக்கு அவனை வினோத் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். இந்த தண்ட குந்தியானே எஃபர்ட் போட மாட்டான், நீ ஏமா எஃபர்ட் போடுறன்னு மஞ்சு வாரியர்கிட்ட கேட்டிருக்கான். இந்த படத்துக்குலாம் இவ்வளவு போதும் கார்த்தி. இல்ல அது படத்துக்கெல்லாம் வந்து இந்த பூஜை படங்கள்லாம் வந்து எந்த ஒரு சிரிப்புமே இல்லாத என்ன செத்து போன மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம அடுத்த வருஷம் என் தலையை பாருங்க, பாக்குறேன். கம்பேக் தலை கம்பேக் மட்டும் பாருங்க. 2020 ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்லயும் ஒரு படம் பிரைம்லயும் கொடுத்துருவானுங்க டைரக்ட் ரிலீஸ். எல்லாமே சந்தோஷமா. ஐயோ கனி கிட்ட இத பேச மறந்துட்டேனே, இந்தியன் 3 டைரக்ட் நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ். ஐயோ சரி விடு, நாளைக்கு பேசுங்க. இந்த நாய் பேசி இங்கதான் எங்கேயாச்சும் உட்கார்ந்து இருக்கு மேல தூக்கியா கனி அதர் லிஸ்னர்ல கேட்டுட்டு இருப்பியடா அப்படின்டா. மேல வா, நம்ம டைரக்ட் ரிலீஸ் இந்தியன் 3 பத்தி பேசுவோம். இல்ல கார்த்தி ப்ரோ, அது எப்படின்னா சிவாஜி கணேசன் ஒரு 100 நேஷனல் அவார்டு வாங்கினாரு. அந்த மாதிரி ரஜினியும் ஒரு 100 நேஷனல் அவார்டு வாங்காம படம் நடிக்கிறதை விட மாட்டாரு. 100 நேஷனல் அவார்டா? தாதா சாஹேப் அவார்டுக்கே அந்த நாய் போய் இல்ல கார்த்தி, உனக்கு தெரியாதா? விஜய் மட்டும்தான் நேஷனல் அவார்டு வாங்கல, மத்த எல்லாருமே வாங்கிட்டாங்க. வாங்கி என்னையா பண்றது? இந்த சல்மான் கான் சொல்லுவான் பாரு, அது 4 ஜூரிஸ் சேர்ந்து கொடுக்குற அவார்டு எனக்கு அது முக்கியம் இல்ல, ஒவ்வொரு எய்த்துக்கும் கொடுக்குறாங்கல்ல மக்கள் அவார்டு, அதுதான் எனக்கு தேவை. அதுதான் ஏன் தேவை? தனுஷ் நேஷனல் அவார்டு வச்சிருக்கான், எதுக்கு சிவகார்த்திகேயனை பார்த்து வயிறுறான்? அதுதான் அவார்டு. உங்க அவார்டு எல்லாம் வச்சு நாக்கதான் வலிக்கணும். இல்ல கார்த்தி ப்ரோ, நான் சும்மா சொன்னேன். விஜய் இது இப்போ நம்ம தளபதி படத்துக்கு 1 கோடி பேர் போய் பாக்குறோமா, நம்மள மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண ஒரு 4 பேர் சேர்ந்து அங்க நேஷனல் அவார்டு ஜூரிஸா உட்கார்ந்துகிட்டு அவார்டு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். சரியா? இது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. கமலஹாசனே சொல்லியிருக்காரு. அதான் ப்ரோ, இப்போ எல்லாரும் நேஷனல் அவார்டு படம் பேர் சொல்ல ஏதோ ஒரு இல்ல மகனே, நேஷனல் அவார்டு படம் வாங்குதுல்ல, அந்த படம் பேர் ஒண்ணு சொல்லு. ஆடுகளமா நேஷனல் அவார்டு வாங்குச்சா? சரி அதே வச்சுக்கோ. சரி அதை பார்த்துட்டு வரும்போது என்ஜாய்மெண்ட் வரியா? வாரிசு மாதிரி படம் நினைச்சிட்டு நம்ம வாரிசு படம் பார்த்துட்டு வரும்போது என்ஜாய்மெண்ட் வரியா? தேட்டர் விட்டு வரும்போது அப்படி சொல்லாத. ஒரு நிமிஷம் இருக்கு. ஆடுகளம் வந்து சூப்பரான படம், எல்லாம் ஓகே. ஆனா ஆடுகளம்ன்ற ஒரு படம் ஓடுறதை விட, ஒரு தனுஷ் படம் ஓடுறதை விட தளபதி படம் வாரிசு மாதிரி நடிச்சாலே போதும், ஓடிடும். அந்த ஸ்டார் பவர் கெய்னிங் இருக்கு தெரியுமா, அதுதான் ஒரு ஆக்டருக்கு தேவை. அந்த லைக் இவரை வச்சு படம் எடுத்தா மினிமமா இவ்வளவு டிக்கெட் கிளிக்கலான்றது இருக்கு தெரியுமா, அதுதான் ஆக்சுவல் விஷயம். அதுக்குதான் எல்லாரும் நடிக்க வராங்க. ஆமா, இல்லைன்னா ஆர்ட் பிலிமாவே நடிச்சு போலாமே. அதுக்கு ஏன் தியேட்டர் போனோம்? ஏன் நெட்ஃபிளிக்ஸ் இதுல விட்டு போயிடலாம். நம்பர் 1 ஓகேயா? நேஷனல் அவார்ட்லாம் ஒரு மயிர் அவார்டு கிடையாது. டுருக்கு தக்கிடாக்கெல்லாம் அவார்டு கொடுத்தானுங்க அவனுங்க.
அந்த பாட்டுக்கு அவார்டு கொடுத்தாங்களா? ஆமா அந்த நேஷனல் மியூசிக்க போட்ட இமானுக்குள்ள கொடுத்தானு இல்ல கார்த்தி ப்ரோ, நான் எது கேட்டேன்னா கனி 2 நாள் முன்னாடி வந்து விஜய் நேஷனல் அவார்டு படம் மாதிரி அவார்டு வாங்கினவனா இருக்கிறான் பத்தியா, அவனுக்கு அட்டகத்தி தினேஷ் கூட தான் வாங்குறான். இப்ப அவனுங்களுக்கு எல்லாம் என்ன கியூ கட்டி நிக்குதா ப்ரொடியூசர்ஸ்? யாரு பிசினஸ் ரன் பண்ண நேஷனல் அவார்டு இல்ல மோகனே, நேஷனல் அவார்டோட தரம் எப்படி இருக்குன்னு பார்த்தியா? விசுவாச படத்துக்கு மியூசிக் கொடுத்தானா பாரு, அப்ப அதோட தரம் எப்படின்னு பாத்துக்கோ. அது நமக்கு தேவையா? சொல்ல மகனே, அப்படி ஒரு அவார்டு தேவையான்னு கேக்குறீங்க. பார்த்திவன் ஒரு இதுல அவார்டு, எனக்கு அவார்டே வேண்டாம் அப்படின்ட்டார்ல. டேய் இது ஒண்ணுமே கிடைக்கும். இந்த அவார்டை கொண்டு போய் கொடுத்தா ஏதாவது துட்டு கிடைக்குமா குமரா? ஒரு பைசா கிடைக்காது. இப்போ நிறைய சிவாஜி நிறைய அவார்டு வச்சிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. எம்ஜிஆர் தானே எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க, சிவாஜியை விட அதிகமா. ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் முக்கியம். கமலஹாசன் தான் நிறைய வச்சிருக்காரு. ஆனா ரஜினியை தானே எல்லாரும் முதல்ல சொல்லும்போது ரஜினி கமல் தானே சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஜிவாஜிக்கு நேஷனல் அவார்டு கிடையாது ப்ரோ. இந்த மாதிரிலாம் வந்து குமரா அவார்டு பைத்தியங்கள் எல்லாம் இருக்கிறதுங்கிறது சரியில்லை சினிமாவுக்கு. தெலுங்கு சினிமால நடிக்கிற எந்த ஹீரோஸுக்கும் அவார்டு எல்லாம் கிடையாது. ஆனா எவ்வளவு சூப்பரா அது இன்ட்ரெஸ்ட் சாடிக்கதான் தெரியும். அவார்டு பேட்டிங் எடுக்கிற வரைக்கும் சினி இன்ட்ரெஸ்டே சாடிக்கதான் தெரியாது. ஏன்னா தேட்டர்ல படம் ஒன்னாதான் சினி இன்ட்ரெஸ்ட் ஓடும். அப்ப இன்னும் இந்த கிழவன் இன்னும் ஒரு அவார்டு கூட வாங்கலையா? தாதா பால்காரன் அவார்டு வாங்கியிருக்கான்ல. அது கிளாரிஃபிகேஷன் அஸ்வின் கொடுத்தான் பாரு, டாக்ஸ் கொடுத்தா அவார்டு கொடுத்தாங்க. ஆமா, அவன் ஒரு லூசு. அது மேல ஏறி போய் என்ன பேசுறது தெரியாம பேசிட்டு அஸ்வின் ஆளே காணுயா, ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. என்ன பக்கத்துல தனியா ஷாஸ் எல்லாம் தனியா இருக்கிறாங்க, இங்க வந்து இருக்க வேண்டியதுன்னு. அட அவங்க தனியா இருக்கிறாங்க ப்ரோ, அவங்க கூட இருக்க ஆள்லாம் பாருங்களேன் யார் யாருன்னு. ஆனா அது எவ்வளவு அழகா இருக்கு ஜேடி, 2 கோஸ்ட் 2 ஸ்பீக்கர், நல்லா இருக்கே அது. நல்லா இருக்குல்ல. அப்படியே குமார் ரன் பண்ண அங்க போய் உட்காரும். ஆமா பாய். நன்றிகள் பல. விஜயகுமார் முதுகுத்தி அங்காயா குத்திட்டு வர வச்சியா? ஓடையா ஓடையா அங்கிட்டு ஓடு ஓடு.